கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நம் உயிரோருக்கவும் தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை இந்த வாரமும் நம்ம தொடர்ந்து தியானிக்கவும் தேவன் நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். நம்ம கடந்த வாரங்களிலே, கடந்த மாதங்களிலே, கடந்த வருஷங்களிலே அநேக பாடங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு வகையான பாடங்கள். அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிறது, இப்போ 2026 வந்தாச்சு. இந்த 2026 என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் சில தீர்க்க தரிசிகள்ங்கிற பேரில் ஒரு வகுப்பாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறது வழக்கம், 2025 எப்படி இருக்கும்? உடனே அவங்க சொன்னாங்க அது ரொம்ப ஆசீர்வாதமான ஆண்டுன்னாங்க. 2024 எப்படி இருக்கும்? அது ஒரு ஆசீர்வாதமான ஆண்டுன்னு சொன்னாங்க. ஆனால் வருஷம் இப்படி தான் இருக்குது, மிக மோசமாயிட்டு தான் இருக்குது. ஸோ ஒருவேளை இப்போ இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிற சகோதரர்களுக்கு இப்போ நம்ம இது ஒரு 2026 என்பது ஒரு இங்கிலீஷ் கேலண்டர் இல்லையா? ஆனாலும் சில தீர்க்க தரிசனங்களை இந்த காலக்கணக்கில் வச்சு தான் நாமளும் பார்க்குறோம். அது தேவனே சில வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜனங்கள் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அதற்கு தேவன் இசைஞ்சு கொடுத்து சில தீர்க்க தரிசனங்களை அதுக்கு தகுந்தபடி அவர் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு நம்ம ஏற்கனவே 2ஆம் வருகை அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ ஒருவேளை இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் அதுக்கு நம்ம வேதத்தின் அடிப்படையில் சில வசனங்கள் தான் நம்ம பதில் கொடுக்க முடியும் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா எரேமியா 51ஆம் அதிகாரத்தில் இனிமேல் வரக்கூடிய வருஷங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தேவன் நமக்கு சொல்கிற தீர்க்க தரிசனம் இது தான். பாருங்கள், எரேமியா 51ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்திலே கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இனிமேல் இந்த வருஷம்னாலும் சரி, அடுத்த வருஷம்னாலும் சரி, இனி நம்ம கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நாம் பயப்படுற மாதிரி செய்திகள் தான் வரும். சரியா? அடுத்தது, ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேள்விப்பட்டு மறு வருஷத்திலே இன்னொரு செய்தி வரும். அதே மாதிரி ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். எலெக்ஷன் வந்துட்டே தான் இருக்குது, தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா, அந்த வசனத்துடைய கடைசி பாகம் பாருங்கள், தேசத்திலே கொடுமை உண்டாகும் அப்படிங்கிறார். அப்படின்னா இனி வரக்கூடிய வருஷங்கள் 2026 மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் முற்றிலும் நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறதுனால நாம் அதை முற்றிலும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தினுடைய மிக சமீபத்தில் இருந்துட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், சங்கீதத்தில் ஒரு வசனம் நீங்கள் படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஒரு ஊசியினுடைய நுனி பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரே விஷயம், திருச்சபையினுடைய இலக்கம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். நிறைய தீர்க்க தரிசனங்கள் அதில் நம்ம பார்த்துட்டோம். அப்போது அன்புக்குரிய சகோதர சொல்ல இந்த வருஷங்களுக்குரிய தீர்க்க தரிசனம் இதுதான். ஆனால் அதுக்கு முந்தின வருஷத்தை சொல்லும்போது அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துங்கன்ட்டார். ஒரு பெரிய பிரச்சனை கூட நீங்கள் வெளியே போயிடுங்க, பாபிலோனை விட்டு வெளியே போயிடுங்க, நிறைய விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ளக்கூடிய காலப்பகுதியில் நம்ம வந்துட்டுருக்குறோம். சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம இந்த உலகம் போய் கொண்டிருக்கிற போக்கை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பயமாக தான் இருக்குது இல்லையா? இந்த ஃப்யூச்சரை பற்றி நிறைய பேர் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, சில நேரத்தில் எதிர்காலமே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? அப்போது இது எல்லாம் உலக ஜனங்கள் பயப்படுறாங்க. தேசத்தில் கேட்கப்படும் செய்தினால் எல்லாரும் கேட்டு மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதுகிறார். அப்போ இன்றைக்கி சோர்ந்து போகக்கூடிய காலப்பகுதியில் நமக்கு நிறைய தெளிவான தீர்க்க தரிசனங்கள் தேவ பிள்ளைகள் மூலம் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதில் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேசிக்லேயே லாஸ்ட்டாக எடுக்கிறது உண்டு, ஆனால் இப்போ கொஞ்சம் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு அர்மகதோனும் உலகத்தின் முடிவும்.
அர்மகதோனும் உலகத்தின் முடிவும். அர்மகதோன் அப்படின்னு ஒரு ரொம்ப இன்றைக்கி கடைசி காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்சிமம் கிறிஸ்டியன் வேர்ல்டில் பெரிய பெரிய இதை குறித்து கேள்விப்படுறவங்க பேசுகிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு எப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அர்மகதோன் என்பது இந்த கடைசியாக வரப்போகிற மிகப்பெரிய யுத்தத்துக்கு தான் தேவன் அர்மகதோன் அப்படின்னு பேர் வைத்திருக்கிறார். அதுக்கு ஆதாரமும் சில வசனங்கள் இருக்குது. அப்போ அர்மகதோன்னா கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு யுத்தம் தான் இந்த அர்மகதோன் அப்படிங்கிறத குறித்து நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனால் இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகும்போது நம்ம ஒரு விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்றதுக்கு ஏதுவாக சில தீர்க்க தரிசனங்களை தேவன் வச்சுருக்கிறதுனால நாம் கொஞ்சம் எந்த அடிப்படையில் போகலான்னா, ஆமோஸ் எழுதுவார் இல்லையா, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அப்போ இன்றைக்கி இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளும் வருவாங்க, ஐக்கிய நாடுகள் சபை கூட்டிக்குவாங்கன்னு நமக்கு, அதாவது இன்றைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசுகிறது பெருசில். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி நமக்கெல்லாம் சத்தியம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க மூத்தவங்க. அவர்களுக்கெல்லாம் சில மூகாந்தரங்கள் இல்லாத போதே வேத வசனத்தை பிரித்து அழகாக தொகுத்து பகுத்து போதிச்சாங்க. அப்பெல்லாம் ரொம்ப கிளியராக போதிச்சாங்க இஸ்ரேல் தீர்க்க தரிசனங்கள். நான் சொல்கிறது இப்போ இல்லை, ஒரு 40 வருஷங்களுக்கு முன்பாக, 25-30 வருஷங்களுக்கு முன்பாக அவங்களுடைய பேசிக்கில் தான் இன்றைக்கி நம்ம நிறைய படிச்சுட்டு, ஆனால் என்ன நினச்சிட்டுக்கிறோம், இன்றைக்கி நாம் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. இதை குறித்து இன்றைக்கி பெயர் சபையில் நிறைய போதகர்கள் யூடியூப்லெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு தான் தெரியும், நம்ம என்ன செய்ய முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. ஆனாலும் சில தீர்க்க தரிசனங்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டு நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, அந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் உருண்டு மலையிலிருந்து உருண்டு அடித்து அந்த கல் பெருசாகுது, அந்த சிலை கம்ப்ளீட்டாக உடையுது. அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் உடைஞ்சு சதுரும் போது கிறிஸ்து தலைமையில் வரக்கூடிய அவருடைய ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இதே காலப்பகுதியில் நம்ம அந்தி கிறிஸ்து சப்ஜெக்டும் படிச்சிருக்கிறோம். அந்தி கிறிஸ்துடைய அந்த ஒரு அரசாட்சி எப்படி இருந்தது, அவன் தேவன் எனப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்திக்குவான், பின்னாடியே கிறிஸ்து வந்துடுவார், தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அவர் அழிச்சிருவார்னு படிக்கிறோம். இதை குறித்து தான் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இந்த சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் படிச்சிருக்கோம் இல்லையா. ஐப்ராத் நதி மேலே 6ஆம் தூதன் தன் கலசத்தில் ஊத்துறார். ஸோ அந்த ஐப்ராத் நதி வத்தி போகுது. அப்புறம் பின்னாடியே சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள், அதுக்கு ஏற்கனவே நடந்த சரித்திரம் நமக்கு தெரியும். கோரேஸ் ராஜா 2 பெரும் படையை பிரித்து ஒரு படையை அங்கே பாபிலோனுக்குள்ளே போகிற தண்ணியை டைவெர்ட் பண்ணி விட சொன்னார். ஒரு பக்கம் ரொம்ப தூரத்தில் டைவெர்ட் பண்ணி ஒரு ஏரி வெட்டினாங்க. ஒரு பக்கம் அந்த தண்ணி வத்தும்போது ஒரு குரூப் பாபிலோனுக்குள்ளே போய் கோரேஸ் ராஜா உள்ளே வரும்போது கதவுகள் திறக்கப்பட்டு கோரேஸ் ராஜா ஈஸியாக பாபிலோனை பிடிச்சது நமக்கு தெரியும். இது அப்படியே நிழல், நிஜம் நமக்கு தெரியும். 6ஆம் தூதன்கிறது 6ஆம் சபையினுடைய காலத்தினுடைய முடிவு. 6ஆம் சபையினுடைய காலத்தினுடைய முடிவில் அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள், அதாவது முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகை, அவர் வரும்போது பாபிலோன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த போதகம் எல்லாம் அதோடைய மூடி இருந்ததெல்லாம் திறக்கப்பட்டு இப்போ தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு வந்துருச்சு. அடுத்தது நம்ம கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் தூதன் நம்ம படிக்கிறோம் இல்லையா. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்திலே சிங்காசனங்கள் இருந்தது. அங்கே ஆயிற்று அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் நம்ம ரெவலேஷன் ஸ்டடி உங்களுக்கு படித்தவர்களுக்கு தெரியும். நம்ம பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப் சேனல்லையே பிளேலிஸ்ட்னு அந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் அங்கே பார்த்தீங்கன்னா 22 அதிகாரங்களும் அங்கே பேசின ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் போய் பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே இந்த ஆகாயத்தில் ஊற்றுறதை பற்றி அந்த காலத்திலேயே பேசியிருக்கும்.
நமக்கு முன்னோர்கள் சில பேரும் பேசினாங்க. எப்படி பேசணும்னா, இனி வரக்கூடிய சத்தியங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நமக்கு புஸ்தகங்களாக நிறைய கொடுத்தாங்க. நிறைய ஃபாரின்லேருந்து சகோதரர்கள் ரீப்ரிண்ட்ஸு வால்யூம்ஸ் எல்லாமே நிறைய கப்பலில் வந்தது. அப்போ சபைகளுக்கெல்லாம் அது பிரித்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது நிறைய செலவாகுது கப்பலில் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ டிஜிட்டலாக வந்துருச்சு. அப்போ சிடியிலையும் அந்த காம்பேக்ட் டிஸ்க் இதில் எல்லாம் வந்தது. இப்போ எப்படி வந்துருச்சுன்னா எப்படி இருக்குது, இப்போ காற்றுல இருக்குது, ஆகாயத்தில் இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆகாயத்திலிருந்து வந்துடும். ஸோ இதை தெரியறதுக்கு முன்னாடியே இனிமேல் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் சத்தியங்கள் ஆகாயத்தில் போகும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கோம். இன்றைக்கி அப்படி தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்க இல்லையா, இதுதான் ஆகாயத்தில் போயிட்டுருக்கான் சப்ஜெக்ட். அதைத்தான் சொன்னார், ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது ஆயிற்று. அப்படின்னா இங்கே தான் ஒரு தேவனுடைய திட்டத்துக்கு ஒரு முடிவு வருது. அந்த முடிவு வரும்போது இங்கே எப்படி இருக்கும் பாருங்கள். வெளிப்படுத்தல் 16-18 வாசிக்கும்போது, சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டாகவில்லை. படிக்கிறோம் இல்லையா? அப்போது ஒரு பேரதிர்ச்சி இந்த பூமியில் உண்டாகுதுன்னு சொல்கிறார். சத்தங்களும் இடி முழக்கம் இதெல்லாம் எதை குறிக்குது? இதெல்லாம் இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த அருமகதோனுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இந்த பூமியில் இடிகளாகவும் முழக்கங்களாகவும் வெளிச்சங்களாகவும் உள்ள வருது. அப்போது ஒரு மகா பெரிய உபத்திரவ காலம், இது மத்திய 24ஆம் அதிகாரத்திலும் படிச்சிருக்கிறோம். பூமியில் இதுவரைக்கும் உண்டாகாத மகா பெரிய உபத்திரவ காலம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலம் உண்டாகுது, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகுது. ஸோ இந்த அதிர்ச்சியினுடைய பகுதியில் தான் ஒரு முக்கியமான வசனம் அங்கே வர்றதை நம்ம கவனிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன வசனம்? வெளிப்படுத்துகிற விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணலாம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். இப்போ இன்னைக்கு ஆகாயத்தில் தான் சத்தியமாக போயிட்டுருக்கு. இங்கே தான் ஒரு பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் இந்த பூமிக்கு வந்திருக்கு. சத்தியங்கள் வெளிச்சங்கள் நிறைய வந்திருக்கு. இதனுடைய உச்சக்கட்டம் தான் எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் அப்படின்ட்டு. அப்போ அர்மகதோன் என்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கா, இன்னைக்கு இருக்கு இஸ்ரேலில். அது ஒரு மலை, கவனிக்கிறீங்களா? இன்னைக்கும் இருக்கு. அங்கே தான் ஒரு கூட்டி சேர்க்கிறான்னு சொல்கிறாரு. யாரை அவர் கூட்டி சேர்க்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த அர்மகதோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு மலை, கவனிக்கிறீங்களா? இது ஒரு மலை. அப்படின்னா மலை என்ற அர்த்தம், மெகிதோன்னா பள்ளத்தாக்கு என்ற அர்த்தம். ஒரிஜினலாக பாருங்கள், இதுதான் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அர்மகதோன், இந்த பேட்டில் ஃபீல்டு. இது ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டில் இது ஒரு யுத்த களமாக இருந்திருக்கு. ஒரு மலை, பட் இதுவே ஒரு யுத்த களமாக இருந்திருக்கு. எப்படி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் பானிப்பட்டுன்னு ஒரு இடம் நல்ல சரித்திரத்தில் படிக்கிறோம் இல்லையா? அந்த பானிப்பட்டுங்கிறது எப்படி ஒரு யுத்த களமாக இருக்குதோ, அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அங்கே அசீரியர்கள் யுத்தம் பண்ணுறதுக்கு கார்கமிஷன் ஒரு களம் இருந்தது. சுற்றிலும் மலைகள் இருக்கும், நடுவில் பள்ளத்தாக்கு, அங்கே சண்டை நடக்கும். சண்டை நடந்து எல்லாம் பிணங்கள் எல்லாம் விழுந்து போனோன்னே கழுகுகள் எல்லாம் ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுமா. ஸோ கார்கமிஷன் ஒரு இடம். அதே மாதிரி இந்த அர்மகதோனுங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் ஃபீல்டு. அப்போது நிறைய பேர் இன்றைக்கி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அர்மகதோன் பைபிள் இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் கடைசியாக ஒரு யுத்தத்தை தேவன் நடத்த போகிறார். ஆக்சுவலாக இது இஸ்ரேல் இருக்குது. ஒரு வகையில் உண்மைதான். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வரக்கூடிய ஒரு காலப்பகுதி. அப்போது இதுக்கு அர்மகதோன் தேவன் ஏன் பேர் வச்சாருங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. அர்மகதோன் ஏன் பேர் வச்சார்னா, மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் கடைசியாக ஒரு சண்டை நடக்க போதான். இந்த முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தத்துடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு 10 நாடு, இந்த பக்கம் ஒரு 10 நாடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2ஆம் உலக யுத்தத்துலேயும் அதே மாதிரி தான், 2 பக்கமும் இந்த பக்கம் சில நாடுகள் இருக்கும். ஆனால் 3ஆம் உலக யுத்தம் வரும் பொழுது அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன நாட்டுக்கும் ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை. அது நமக்கு அதனுடைய நேச்சரில் நமக்கு தெரியும், அதனுடைய முடிவும் தெரியும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா
இது எப்படி நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா, அருன்னா மலை, மெகிதோன்னா பள்ளத்தாக்கு. மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் சண்டையா, கவனிக்கிறீங்களா? ஸோ அப்படின்னா மலை நமக்கு தெரியும், பிதாவாகிய தேவனே நித்திய கண்மலைன்னு பார்த்துருக்கோம் ஏசாயாவில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞான கண்மலைன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ மலைனாலே தேவனையும் கிறிஸ்துவையும் குறிக்குது, அதே சமயத்தில் அவருடைய ராஜ்யத்தையும் குறிக்குது. அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அதாவது சாத்தான் கட்டப்படுதலை பற்றி சொல்லும் பொழுது, இந்த 3ஆம் உலக யுத்தத்தை சாத்தான் நடத்துகிறான்னா இல்லை, அவன் நிறைய ராஜ்யங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும், இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். வசனம் சகரியால படிக்கிறோம் இல்லையா? தேவனே தான் கூட்டுறாராம், அவன் கூட்ட மாட்டான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதுக்கு பதிலாக தனியாக ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று கூட்டி வச்சு உட்காந்துருக்கான். சமாதானம் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கான். புரியுதுங்களா? ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அதே ஐக்கிய நாடுகள் சபையை இழுத்துருவாரான். என் ஜனத்துக்கு விரோதமாக நான் கூட்டுவேன். அப்படி கூட்டும்போது அங்கே ஏற்படக்கூடிய ஒரு மகா உபத்திரவ கால பகுதியை தான் பற்றினா அர்மகதோன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதே ஹாலிவுட்டில் சினிமாவெல்லாம் எடுத்தாங்க. அர்மகதோன் அப்படின்னா கடைசி யுத்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில படங்கள் கூட எடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு இந்த அர்மகதோன் யுத்தம்ங்கிறது ஒரு கோணத்தில் எப்படி நமக்கு புரிந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3ஆம் உலக யுத்தத்தை தான் இந்த அர்மகதோன் சொல்லியிருக்கு. ஆமாம், உண்மைதான். ஆனால் இந்த 3ஆம் உலக யுத்தத்துடைய போக்கு இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. எப்படி இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் 3 ஸ்டேஜ் பார்க்குறோம் இல்லையா? பெருஷியா, எபிஃபனியா, அப்புறம் அப்போகாலிப்சஸ் படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த 3ஆம் உலகத்தினுடைய போக்கு கூட ஒரு 3 வகையாக பிரிக்கிறோம். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன்று, அப்புறம் நடு ஸ்டேஜ் ஒன்று, அதுக்கப்புறம் லாஸ்ட் முடிவு. அது முடியும் போது ஒரு மகா பெரிய பேரழிவு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், அது உயிர் தெழுதல், அதுக்கு அடுத்து அந்த ப்ராசஸ் அப்படியே வந்துட்டுருக்கோம். அதனுடைய பாடங்கள் கூட பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப் சேனலில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை அமுத்துனீங்கன்னா கடைசி ஃபோல்டர் 1000 ஆண்டு அரசாட்சி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் 37 பாடங்கள் இருக்குது. 1000 ஆண்டு அரசாட்சி எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பிச்சிருக்கார், அது இன்றைக்கி பாவங்கிறது எப்படி போயிட்டுருக்கு, நம்முடைய நிலைமை என்ன, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் உள்ளே வரும் என்பதை குறித்து கொஞ்சம் டீட்டெயில் இருக்குது. ஸோ அதனுடைய ஒரு சின்ன சுருக்கம் தான் இன்றைக்கு அர்மகதோனும் உலகத்தின் முடிவும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா எதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 3ஆம் உலக யுத்தத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உலக ஒட்டுமொத்த ராஜ்யங்களுக்கும் சண்டை. அதில் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஜெயிக்க வச்சிருவார். அதுக்கு நிறைய விளக்கங்கள் தெரியும் இல்லையா? அவங்களுடைய டெக்னாலஜி ஃபெயிலியர் ஆகிடும், அவங்களுடைய சென்சார் சிஸ்டம் முழுவதும் தேவன் கொலாப்ஸ் பண்ணிடுவார். டோட்டலாக எல்லாரும் கண்களும் என்ன குருடாயிரும் சொல்லிட்டார். அப்போ இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பங்கு மிச்சமாக இருந்து அவங்க வெற்றியை அவங்க கைப்பிடிக்கும் போது ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் உயிரோடு இருக்கிறாங்க பாருங்கள், எஞ்சி இருக்கிற ஜனங்கள், அவங்க என்ன சொல்லிட்டு வருவாங்க படிச்சிருக்கிறோம். இஸ்ரேலுடைய தேவனே உண்மையான தேவன் சொல்லிட்டு தொழுது கொள்ள வருவார்கள். 10 யூதர் ஒரு மனுஷருடைய ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கலை பிடிச்சிட்டு, புறஜாதிகளில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கலை பிடிச்சிட்டு, இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் பார்த்துட்டோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அர்மகதோன் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிச்சிருக்கா. ஒரு கோணம் கவனிச்சின்னா 3ஆம் உலக யுத்தம் தான் அர்மகதோன் அப்படின்னா, அந்த 3ஆம் உலக யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கலை. இன்னொரு கோணத்தில் அர்மகதோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் ஒரு மிகப்பெரிய டிஸ்பியூட்டு நடந்துட்டுருக்கு. மலைங்கிறது தேவனுக்கும் இந்த உலகத்துக்கும் அல்லது சாத்தானுடைய இந்த அமைப்புகளுக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிச்சிருக்கானது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே இந்த டிஸ்பியூட் ஆரம்பித்து அது உச்சக்கட்டத்தில் போய் முடியும். அப்படி உச்சக்கட்டத்தில் போய் முடியக்கூடிய அந்த டோட்டல் வார்ஃபேர் இருக்கு இல்லையா, அதற்கு தான் தேவன் என்ன பேர் வச்சிருக்காருன்னா அர்மகதோன், மலைக்கும் இந்த பள்ளத்தாக்குகளுக்கும். அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இது 3ஆம் உலக யுத்தத்தை மாத்திரம் மையமாக கொண்ட ஒரு பேரல்ல. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பம், அதுக்கப்புறம்
இந்த அமைப்புகளுடைய அழிவு, அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், இந்த ப்ராசஸ் ஓடுது பாருங்கள். இதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் டோட்டலாக அர்மகதோன் அப்படின்னு அங்கே தேவன் ஒரு காரியம் வைக்கிறார். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக புரியும்னா, அர்மகதோன் என்றாலே கடைசி காலத்தில் தேவன் நடத்துகிற யுத்தம். 3ஆம் உலக யுத்தம் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த அமைப்புகள், சாத்தானுடைய கன்னிகள், அவனுடைய அறிவு எல்லாத்துக்கும் விரோதமாக தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது, அதை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த அர்மகதோன் என்கிற ஒரு இடத்தை, இப்போ அந்த இடம்ங்கிறது ஒரு இடம், ஆனால் அந்த இடத்துல நடக்க போகிறதில்ல, அந்த நிலைமையில் நடக்க போகிற யுத்தம். இதில் ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம் என்னென்னா, ஏற்கனவே இந்த யுத்த களத்தில் சில யுத்தங்கள் நடந்திருக்கு, சில ஜெயிப்புகள் ஆயிருக்கு, சில தோல்விகளும் நடந்திருக்கு. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, இது கடைசி காலத்தில் நடக்க போகிற யுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறதுனால, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த யுத்தங்களும் ஜெயித்தல்களும் தோல்விகளும் புதிய ஏற்பாட்டின் காலத்தின் முடிவில் இது ஏதோ ஒரு ஜெயிப்புக்கு அடையாளமாக இருக்குது, ஒரு தோல்விக்கு அடையாளமாக இருக்குது. அதெல்லாம் இங்கே நடக்குமா இப்போ கொஞ்ச நாளில். ஸோ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த அர்மகதோன்கிற இடத்துல நடந்த யுத்தம் நமக்கு தெரியும் இல்லையா, கிதியோன் யுத்தம் படிச்சிருக்கணுமா? அதை டீட்டெயிலாக இப்போ பார்க்க முடியாது, அது ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். கிதியோனுடைய யுத்தம் நல்லா படிச்சிருக்கோம். 32,000 பேர் வந்தாங்க மீதியானரை ஜெயிக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்மி செலெக்ஷனில் இல்லையா. அதில் பயப்படுறவங்கெல்லாம் ஓடிடுன்னு சொல்லும்போது 22,000 பேர் ஓடினாங்க, மிச்சம் 10,000 பேர் இருந்தாங்க. அந்த 10,000 பேரையும் உடனே கிதியோன் சண்டைக்கு இழுக்கலை. அவருக்கு தேவை ரொம்ப கம்மியான ஜனங்கள் தான். ஏன்னா அதிகமான ஜனங்கள் வந்தால் ஜெயிச்சிட்டா பெருமை ஆகிடுவாங்க. மறுபடியும் அவங்கள கொண்டு போய் தண்ணி குடிக்க சொன்னார். ஒரு 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 கிணத்து, அதாவது 6 மாறு இருக்கிற இடத்துல போய் குளத்தில் தண்ணி குடிக்க சொன்னார். அதில் நாய் மாதிரி நக்கி குடித்தவங்க பார்த்தீங்கன்னா 9,700 பேர், வாய்க்கு எடுத்து அள்ளி குடித்தவங்க, அளவாக சுத்தமாக குடித்தவங்க 300 பேர். 300 பேர் மட்டும் தனியாக நிறுத்தி அந்த 300 பேரை வச்சு அங்கே ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை கொஞ்சம் கூட கூலி சேதாரம் இல்லாமல் நடத்தி முடித்தார். கவனிக்கிறீங்களா? 32,000 அவுட் ஆஃப் 32,000 வெறும் 300 பேர் அங்கங்கே தனியாக நிறுத்தினார். கையில் ஒரு எக்காலம், ஒரு தீவட்டி, இந்த தீவட்டி மண் சட்டி போட்டு மூடி இருந்தது. நான் சிக்னல் கொடுக்கும்போது சட்டியை உடச்சிருங்க, எக்காலத்தை ஊதுங்கண்ணா. கவனிக்கிறீங்களா? இந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரியும் ஏற்கனவே. இன்றைக்கி நம்மளாம் அந்த ஒருத்தர் மாதிரி தான். அன்றைக்கே அவங்க கன்ஃபியூஸ் ஆகி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு செத்து போனாங்க. அப்படின்னா ஒருத்தர் கையில் போருக்கு போகும்போது ஒருத்தர் கையில் தீவட்டி இருக்குன்னா அவர் 100க்கு அதிபதினு அர்த்தம். அப்போ 100க்கு அதிபதி பின்னாடி 100 பேர் நிற்கிறாங்க. இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், 300 பேர் நிற்கிறாங்கன்னா 30,000 பேர் நிற்கிற மாதிரி. அதனால தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்க ஆப்போசிட்டில். ஸோ அது ஒரு தனி சப்ஜெக்ட். பட் இப்போது அவர்கள் இவ்வளவு பேர் வந்தால் கூட இவர்கள் எந்த போரும் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொன்னதுக்கு காரணமே, கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இப்போ நம்ம ஒரு போருக்குள்ளே போகிறோம் இல்லையா. நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கனுப்பி படிச்சிருக்கோமா? இப்போ நம்ம போர்ச்சேவகர்கள் தான். இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது தெரியுங்களா? ஒரு மண் சட்டி இருக்குது, ஒரு தீவட்டி இருக்குது, கையில் ஒரு எக்காலம் இருக்குது. அந்த மண் சட்டி யார்? நாம தான். அந்த தீவட்டி சத்திய வெளிச்சம். நாம் எப்போ இந்த வெளிச்சம் வெளியே வரும்னா அந்த மண் சட்டி உடைக்கப்படணும். அது நல்லா புரியுது இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறத உடைக்கிறது. யார் உண்மையாக ஒப்பு கொடுக்குறார்களோ அவங்க கிட்ட இருந்து அந்த தீ வெளிச்சம் வரும். கூடவே எச்சரிப்பின் எக்காலத்தை ஊதுங்கன்னார். ஸோ இன்றைக்கி நமக்கு அதுதாங்க வேலை. இதுக்கு கன்க்ளூஷன் ஒரே வசனத்தில் அவர் முடிச்சிட்டார். எப்படி முடிக்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பென்யமீன் புத்திரரை, நீங்கள் எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடி ஓடி தெக்கோவாவில் எக்காலம் ஊதி பெத்கேரேமில் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டு. பாருங்க, இங்கே ஒரு நிழல் மாதிரி ஒரு வசனம் சொல்றாரு. பென்யமீன் புத்திரரே. பென்யமீன்னா தெரியும் இல்லையா? வலது கரத்தின் புத்திரன் அர்த்தம். ஆக்சுவலாக பிதாவாகிய தேவனுடைய வலதுகரம் கிறிஸ்து, அவருடைய புத்திரர்கள் தான் 144,000 பேர், அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள். அவங்கள பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஒன்றா இருக்கணும் சத்தியத்தில். பாருங்கள், எருசலேமின் நடுவில் இருந்து ஏகமாய் கூடி
எக்காலம் ஊதுங்க. அதை இப்போ நம்ம எச்சரிப்பின் எக்காலம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் தீ வெளிச்சம் ஒரு அடையாளம். நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அடையாளமா மண்ணு சட்டி உடைச்ச அந்த தீ வெளிச்சம் காட்டுங்க. ஏன்னா இங்கே ஒரு தீங்கு மகா சங்காரம் வடக்கிலிருந்து தோன்றுகிறது. இப்போ பாருங்க, இப்போதைக்கு சரியான வசனம் தான். இது தனி சப்ஜெக்ட் பாருங்க, இதில் நிறைய சப்ஜெக்ட் வருது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ நம்முடைய முக்கியமான வேலை இப்போ இந்த அர்மகதம் நடுவில் தான் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய வேலையை எக்காலம் ஊதணும், மண்ணு சட்டி உடைக்கணும், தீவட்டியை காட்டணும். இது ஒன்று. இது வந்து எங்கே அன்னைக்கு நடந்ததுன்னா அந்த அர்மகதோன்கிற இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுல் பெலிஸ்தர்கிட்ட தோத்து செத்து போனது இந்த அர்மகதோன்கிற இடத்துல தான். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் இருக்கு. கவனிக்கிறீங்களா? சவுலை பற்றி நம்ம படிச்சுக்கோம். ஒரு ராஜாவாக செலக்ட் ஆன ஒரு தேவனால வந்ததுக்கப்புறம் வேற ஒரு ஆவி வந்தது. தாவீது மேலே பொறாமை வந்தது. அப்புறம் நிறையா ஆசைகள் அவருக்குள் இருந்தது. இவர் ராஜாவாக செலக்ட் ஆனால் கூட இவர் பாருங்க, இவர் தன்னுடைய தவறான புத்தினால தேவனுக்கு செய்த துரோகத்தினால அந்த ஒரு பெலிஸ்தீர்களுக்கு ஆப்போசிட்டில் வந்த அந்த சண்டையில் இவர் தோத்து போகிறார். ஆனால் கோலியாத்து பெலிஸ்தீருடைய தலைவனையே தலையை வெட்டுறார். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் இந்த நிகழ்ச்சி நமக்கு என்ன ஒரு பாடமாக இருக்குது என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது ஒரு வசனம் படிக்கலாம். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், அப்போ அவர் செய்த தவறு என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகம். அதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் வரும். அப்போ இன்னைக்கு கடைசி காலத்தில் சவுல் மாதிரி தான் நம்மளையும் தேவன் வந்து ராஜாக்களாகிறது தான் கூப்பிட்டுருக்காரு. ஆனால் இப்போ தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமலும் தேவனுக்கே துரோகம் பண்ண எப்படி இருக்குது? தேவன் தான் இவரை ராஜாவாக்குனாரு, கடைசியில் தேவனுக்கே துரோகம் செய்கிறது இல்லையா? அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்களா? யார் தங்களை நல்ல மேலே கொண்டு வராங்களோ அவங்களுக்கு விரோதமாகவே துரோகம் செய்கிறது. அது யாருக்கு விரோதமாக துரோகம் செய்கிறதுனா தேவனுக்கு விரோதமாக. அப்படிப்பட்ட துரோகம் செய்கிறவர்களெல்லாம் எப்படி சவுல் அந்த பெலிஸ்தர் நிமித்தம் தோற்று போனாரோ அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் தோற்று போய் விடுவார்கள். இந்த சாத்தானுடைய டிவைஸ் நம்மளை சுற்றில் இருக்கு. இதே அர்மகதோனில் தான் நடந்தது. இப்போ சில பேருக்கு இது நடந்து கொண்டு தான் இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, யோசியா ராஜா சின்ன வயசுலேயே ராஜாவானார் இல்லையா? சின்ன வயசுலேயே ரொம்ப நல்ல ராஜா தான். அவர் வெளியே வந்தோடனே அந்த பெரிய பஸ்காவெல்லாம் கொண்டாடினாலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? நல்ல ராஜா தான். ஆனால் இவர் வந்து ஒழுங்காக அவருடைய வேலையை பார்த்து இருந்திருக்கணும். என்ன ஆச்சு? இவர் ராஜாவாக இருக்கக்கூடிய காலப்பகுதியில் பார்வோன் நேக்கோ அவன் என்ன பண்ணுறான், வடக்கு பக்கம் இருக்கிற அசீரியோட சண்டைக்கு போகிறான். அவன் வந்து எப்படி போகிறான்? பைபாஸ் ரோட்டில் போகிறான். நம்ம ஊரில் பைபாஸ் ரோடு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு பேர் அந்த காலத்தில் கிங்ஸ் வேன்னு சொல்லுவாங்க, ராஜபாதை. ஒரு பட்டணத்துக்கு வெளியே இருக்கும். வெளியே இப்போ அந்த போர் வீரர்கள் எல்லாம் சண்டைக்கு போகிறது, போக்குவரத்தில் அதெல்லாம் நடக்கும். இவன் அவர் அந்த வழியே அவர் போயிட்டு இருக்கிற போது இந்த பார்வோன் நேக்கோவை போய் இவன் தடுக்கிறான் முன்னாடி நின்றுட்டு. இந்த யோசியா ராஜா இவன் நல்லவன் தான். அப்புறம் பின்னாடி வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ பார்வோன் நேக்கோ சொல்கிறார், பார் நான் வந்து அசிரிய நாட்டு கூட சண்டை போகிறேன், நான் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல, நீ என்னை தடுத்தினா முதல்ல உன்னை நான் வந்து அடிக்க வேண்டியது இருக்கும். இவன் கேட்கவே இல்லை. கடைசியில் அந்த யுத்தத்தில் இவனும் என்ன ஆகிட்டான், கடைசியில் செத்தே போயிட்டான். இது எதற்கு நிழலாக இருக்குன்னா, அந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் தாங்களுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கறது இல்லைங்க. என்ன அழைப்புக்குள்ளே வந்தோமோ அதை பார்க்காம அந்நிய இன்னொருத்தர் விஷயத்தில் தலையிடுறது, புரியுதுங்களா? இன்னொருத்தருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறது. இதை குறித்து நீதிமொழிகள் புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா? தனக்கு ஒரு ரோட்டில் போகும்போது தனக்கு அடுத்த வேலையில் ஒருத்தன் வந்து ஈடுபட்டான்னா அவன் நாய்க்காத பிடிச்சி இழுக்கிற மாதிரினார் பைபிள் வசனத்தில். அதே புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா என்ன சொல்றார்? உங்களில் ஒருவனும் கொலை பாதகன், திருடன், பொல்லாங்கு செய்தவன், இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. ஆனால் எது அதிகமாக செய்வோம்னா அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொள்றது. யார் மாதிரி? இந்த யோசியா மாதிரி. புரியுதுங்களா? யோசியா மாதிரி. இப்போ நமக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதி பண்ணுறக்கூடிய காலப்பகுதி. மற்றவங்களை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஸோ இப்படியாக இவர் போய் தடுத்து நிறுத்தி இவர் தோற்று போன இடமும் இதே அர்மகதோன் தான். அதுக்காக தான் அந்த பாயிண்ட். இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குதான். ஆவிக்குரிய பாருங்க விஷயத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது 4வது பார்க்கும்போது ராணி ஏசபேல், இந்த அம்மா குடியிருந்த இடமே
அந்த ஒரு அர்மகதோன் அது மேலேருந்து கீழே விழுந்தது பாருங்க. யெகூ ராஜாவை பற்றி படித்தோம் இல்லையா, 1000 ஆண்டார் சப்ஜெக்ட்லேயே ஒரு யெகூ. அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஜெயிக்கிறதுக்காக அங்கே வரார். தன்னுடைய ரதங்களோடு வரும்போது இந்த அம்மா சீவி சிங்காரிச்சு மேலே மாடியில் நின்றுட்டு என் புருஷனை கொன்னவன் நல்லா இருக்கானான்னு கேட்டுது. உடனே கீழிருந்து யெகூ சொன்னார், எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கீங்களான்னு மேலே கேட்குறார். ஏற்கனவே இந்த அம்மா வந்து ரொம்ப கொடுமைக்காரிங்கிறனால நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்கிற அந்த அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளுனாங்க. அந்த அம்மா விழுந்தது. இது யாருன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, யேசபேல். தீர்க்க தரிசிகளை கொலை செய்த யேசபேலுக்கு நிழலாக சொல்லப்பட்ட ஒரு குரூப் நமக்கு தெரியும் இல்லையா, அந்தி கிறிஸ்து, பொப்பு மார்க்கம். இதையத்தான் பாபிலோன் படித்தோம் இல்லையா, மகா பாபிலோன் விழுந்தது படித்தோமா இல்லையா. ஏன் 2 தடவை விழுந்தது? ஒன்று அம்மா, இன்னொன்று பிள்ளைகள். அதனால தான் விழுந்தது 2 தடவை. ஆனால் இன்னைக்கு விழுந்து தான் இருக்குது, நடக்க முடியல, ஆனால் அழியல. எப்போ தெரியுங்களா? இந்த அர்மகதோனுடைய முடிவில் இது. ஏன்னா பாருங்க, அந்த அம்மா இறந்து போச்சு. அப்படின்னா அது விழுந்து கொஞ்ச நேரம் இருந்திருக்கும் அடிபட்டு இல்லையா. அந்த காலப்பகுதி தான் இப்போ பெயர் சபைகள் இருக்கிற நிலைமை. புரியுதுங்களா? அதனால தான் புலம்புறாங்க. ஸோ இது எல்லாம் நடைபெற்ற இடமெல்லாம் இந்த அர்மகதோன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு நடந்தது ஆவிக்குரிய அதே பொருளை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இவைகளெல்லாம் இப்போ வந்து இப்படி ஸ்பிரிச்சுவலாக பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ டைரக்டாக பார்க்கும்போது இந்த அதாவது இந்த அந்தி கிறிஸ்துவுடைய அடுத்த ஸ்டேஜ் வரும்பொழுது 2 தெசலோனிக்கேயரில் நம்ம படிக்கலாம். பொய்யான அடையாள அற்புதங்களோட இந்த அந்தி கிறிஸ்துவுடைய அமைப்பு பெருசாக வெளியே வந்து கொடிய வஞ்சகத்துக்குள்ளெல்லாம் போயிடுவாங்க. அவர்கள் வந்து பொய்யான அடையாள அற்புதங்கள் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. அந்த சப்ஜெக்டே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ இன்றைக்கி அடையாள அற்புதங்கள் நடக்குதான்னா ஆமாம், நடக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அவைகளெல்லாம் யார் செய்கிறது? கள்ள தீர்க்கு தரிசிகள் செய்கிறாங்கன்னு படிச்சுக்கிறோம். கள்ள தீர்க்கு தரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் விரும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாள அற்புதங்கள் செய்வாங்க. மத்தேயு 24 அதிகாரம் 24 வசனம் படித்தோம். அப்போது இந்த மாதிரி அற்புதங்கள் செய்கிறத பற்றி மத்தேயுல படிக்கும்போது ஒரு குரூப் சொல்லுவாங்களா, உங்களுடைய நாமத்தினால தான் இந்த அற்புதத்தை எல்லாம் செய்தோம்னு சொல்லும்போது அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போது இவர் செய்த அற்புதம் அவங்க செய்த அக்கிரமமானு ஒரு கேள்வி கேட்டான். அப்போ ஏன் ஆண்டவர் அவங்களை அக்கிரம செய்காரன்னு சொல்கிறாரு? ஏன்னா அவர்களுக்கு பிதாவின் சித்தம் என்னென்னு தெரியல. அப்போ இயேசு கிறிஸ்துடைய அனுமதியில் அந்த அற்புதங்கள் நடக்கலை. அப்படின்னா இந்த அற்புதங்கள் யாருடைய அனுமதியில் யார் செய்கிறது? அது வேணும் இல்லையா. இப்போ வாசிக்கலாம். வெளிப்படுத்த 16 அதிகாரம் 14 வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். பார்த்தீங்களா, இதைத்தான் அவர் சொல்றார். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், கெட்டுப்போன தேவதூதர்கள். இந்த கெட்டுப்போன தேவதூதர்களுக்கு இந்த அர்மகதோன் யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கை தேவன் வச்சிருக்கார். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். அந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் தான் இந்த அற்புதங்களை செய்கிறாங்களா பாருங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள பாருங்க ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்போ இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் தான் இந்த ராஜாக்களை எல்லாம் மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கிறாங்களாம். அப்படின்னு இங்கே சாத்தான் வந்த மாதிரி தெரியல இல்லையா. கொஞ்சம் கவனிங்க. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு தேவன் சொன்னார் இல்லையா. எப்படி தெரியுமா தேவன் பழி வாங்குறார்? கவனிங்க. முதல் உலகம், அங்கே ஆதாம் ஏவாள், அவருடைய ஏதேன் தோட்டம் இருக்கும்போதே ஆதாம் ஏவாளை சாத்தான் அவருக்கு விரோதமாக திருப்பினார். தேவன் அதை அனுமதிச்சிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே ஜெனரேஷன் பெருகும்போது பாவம் பெருகுது. அந்த பாவத்தினுடைய உச்சக்கட்டத்தை செய்ய வச்சது யாரு? இந்த கெட்டுப்போன தேவதூதர்களை வச்சு சாத்தான் வந்து அந்த உச்சக்கட்டத்துக்குள்ளே போயிட்டான். அதனால் தேவன் இந்த கெட்டுப்போன தேவதூதர்களை என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே வந்து ஆவிகளாக போய் சொல்லிட்டார். நல்லா கவனிங்க. முதலாம் உலகம் எதனால் ஒரு அழிவுக்குள்ளே வந்ததுன்னா கெட்டுப்போன தேவதூதர்களால் ஒரு அழிவுக்குள்ளே வந்தது. அவங்களுடைய செய்த பாவம். அதை தூண்டினது யாரு? சாத்தான். இப்போ தேவன் என்ன செய்கிறார்னா சாத்தானுடைய ராஜ்யம் இப்போ இருக்கு இல்லையா, 2ஆம் உலகம். இப்போ தேவன் என்ன செய்கிறார்னா
அவனுக்கு கீழ் இருக்கிற அந்த அதே கெட்டுப்போன தேவதூர்களை வச்சுதான் இந்த 2ஆம் உலகத்துக்கே ஒரு முடிவு கொண்டு வர போறார். அதுதான் பழிக்கு பழி. பாருங்க, அவனுக்கு கீழே வேலை செஞ்சாங்க. இப்ப தேவனுக்கு கீழ் இருந்த தேவதூதர்களை இவன் எப்படி தனக்கு கீழே கொண்டு வந்தானோ அதே மாதிரி இன்னைக்கு கெட்டுப்போன தேவதூதர்கள் சாத்தானு கீழ் இருக்கிறாங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற படிக்கிறோம் இல்லையா, சைத்தான். அவனுக்கு கீழ் இருக்கிற தூதர்களை இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவனுக்கு விரோதம், அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக திருப்புறான். நீ வா. அதனாலதான் இவன் என்ன பண்றான், சாத்தான் ரொம்ப ஞானி மாதிரி ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று ஏற்படுத்தி அப்படியே சமாதானம் சமாதானம் சொல்லி மேற்பூச்சா பூசுறான். அவன் சண்டைக்கே வரமாட்டான். சாத்தான் தெரியும் அழிவுன்னு தான், நிச்சயம்னு தெரியும். தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து படிச்சிருக்கோம் இல்லையா, அவன் வரவே மாட்டான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், கூட்டுறாராம். எப்படி கூட்டுறாருன்னா இந்த கெட்டு போன தேவதூரில் வச்சு தான் மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கிறார். பாருங்க, அடுத்த வசனம் தான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்போ கூட்டி சேர்க்கும் போது இந்த ஒட்டுமொத்த 2ஆம் உலகத்துக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வரார். இந்த முடிவை கொண்டு வரக்கூடிய ஆதாரமான வசனம் தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு. இப்பொழுது இருக்கிற வானம் பூமி, வானம்னா தெரியும் இல்லையா, சாத்தானுடைய அரசாட்சி, பூமிங்கிறது அமைப்புகள். இது எல்லாமே கடைசியில தேவ பக்தி இல்லாதவர்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கிற வரைக்கும், அது அழிஞ்சு போற வரைக்கும் அது காக்கப்பட்டிருக்கு. சரி, அப்படின்னா இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் எப்போ இந்த மாதிரி ஒரு அழிவுக்குள்ள வருது? இதையத்தான் அடுத்த வர வசனங்களில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம் போலவும், அதுக்கு அடுத்த வசனமே படித்தோம் இல்லையா, 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் என்கிற காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். ஏன் அறியாமல் இருக்க வேண்டாம்னு சொல்கிறாருன்னா அது மற்றவங்களுக்கு தெரியாது. புரியுதா? 1000 ஆண்டு அரசாட்சிக்கு தான் தேவன் வச்சிருக்கிற பேர் கர்த்தருடைய நாள்ங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது, தெரியக்கூடாது. இப்போ நமக்கு மட்டும்தான் தெரியணும், அதுக்காக தான் இந்த பேர். இப்போ 2ஆம் அதிகாரம் பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள்னு தெரியும், அவருடைய ராஜ்யம் இன்னைக்கு எப்படி தான் வந்திருக்கு. நைட்டில் ஒரு திருடன் வர்ற மாதிரி யாருக்குமே தெரியலைங்க, ஆனால் திருடன் ஏற்கனவே வந்தாச்சு. அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சி உள்ளே வந்தாச்சு. இதையே தீர்க்க தரிசனத்தில், அதாவது ஊமைகளில் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு ஊமை நமக்கு தெரியும் இல்லையா, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதஞ்ச ஒரு விதைச்ச விதை மாதிரி. உள்ளுக்குள்ளே விதை இருக்குது, ஆனால் வெளியில் தெரியல. அது முளைச்சி வெளியே வரும்போது, அந்த முளைச்சி வெளியே வரதான் தேவபுத்திரர் 144,000 பேர் வெளியே வருவான். அப்படி வெளியே வரும்போது தான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அது ராஜ்யம் வெளிப்படும். அதுக்கு முன்னாடி ராஜ்யம் உள்ளதாக இருக்கும், யாருக்குமே தெரியாது. எப்படி? இப்போ பாருங்க இந்த வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக. அப்போ உள்ள வந்தாச்சு. அப்பொழுது எப்போ உள்ள ராஜ்யத்தின் ஆரம்பம் உள்ள வரும்போது, அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரிகள் எல்லாமே அழிஞ்சிரும்ங்கிறார். கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தை தான் இப்போ நம்ம முக்கியமாக எடுத்து ஆராய போகிறோம். அப்போது இந்த அர்மகதோன் அப்படிங்கிற ஒரு யுத்தம் இந்த பூமியில் ஆரம்பித்து அதனுடைய உச்சக்கட்டத்துக்கு போகும்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போயிடும். அதாவது சாத்தானுடைய அரசாங்கங்கள் எல்லாம் அப்படியே வெளியே போயிடுமா. பூதங்கள் அப்படிங்கிறது என்ன? அது என்ன தெரியுதோ பூதம்னு சொல்கிறார். வெந்து உருகி போயிடும். உருகினா ஒன்றும் இல்லாமல் போயிடும். பூமியின் அதன் கிரியைகளுமே அழிஞ்சிருங்கிறார். ஸோ அப்போது இந்த கர்த்தருடைய நாளில், அதாவது இந்த கடைசி நாளில், அதாவது நியாய தீர்ப்பின் நாளில், அதாவது கோபத்தின் நாள், இதெல்லாமே வருது இல்லையா வசனங்கள். இதில் என்ன நடக்கும்? அதில் முக்கியமாக திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதம், பயப்படத்தக்க விதம், ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகுப்பார் இப்படி தான் இருப்பாங்கன்னு எழுதிட்டார். கடைசி நாட்களில், அதாவது மனுஷர்கள் தொடக்கத்திலிருந்தே எப்படி தான் இருக்காங்க. 2 தீமோத்தேயுல படிச்சிருக்கீங்க இல்லையா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் படிச்சிருக்கீங்களா, நல்லோரை பகைக்கிறவர்களாயும், நல்லவங்களெல்லாம் பாய்ச்சுக்குவாங்களாம், சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் தாய் தப்பன்மாருக்கு கீழ்ப்படியவர்களாயும் கீழ்ப்படியாதவர்களாயும்
இப்படியெல்லாம் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னா இது எங்கே இருக்குது? சபையில் தான் இருக்கிறாங்க ஜனங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? சபையில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எல்லா சபையிலையும் அது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிடணும். இதில் நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்க்கணும். கவனிக்கிறீங்களா? சில நேரத்தில் எல்லாத்துலேயும் இருப்போம், சில நேரத்தில் ஒரு 10 இருக்கிறோம். அப்படி நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மை நாமே ஏமாற்றிக்க வர முடியாது. அது இருக்கிற ஒரு குணலட்சணங்கள் கூட இருக்கக்கூடாதுங்கிற. அதே சமயத்தில் அந்த உலகத்துக்கு கர்த்தருடைய நாளுங்கிறது எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அது வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே பேசிக் சப்ஜெக்ட் எடுத்துருவோம். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோன்னா, இப்போ நம்மளாம் கர்த்தருடைய நாளை தானே விரும்புகிறோம். அப்போ நமக்கு ஐயோன்னா நமக்கல்ல, கர்த்தருடைய நாளுங்கிற ராஜ்யத்தை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு விரும்புகிறாங்க பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக ராஜ்யத்தின் தலைவர்கள் சாத்தானுக்கு கட்டுப்பட்டு, அவங்களுக்கு தான் ஐயோ. அதை பற்றி நம்ம ஏற்கனவே படித்தோம். அது சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்ட மாதிரியும், கரடிக்கும் தப்பி தன் சோற்றின் மேல் கை வச்சவனுக்கு பாம்பு கடித்த மாதிரி. அதுக்கெல்லாம் விளக்க ஏற்கனவே பார்த்தோம்னா, சிங்கம்ங்கிறது ராஜாக்கருடைய கையிலிருந்து கரடி கைக்கு போன மாதிரி கம்யூனிசம் கைக்கு போச்சு. அதுலேயும் தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்பாடான்னு சொல்லி அப்படி செவுத்தில் கை வச்சா பாம்பு கடிச்சிருச்சுங்கிறார். சிங்கத்துக்கு தப்பிச்சிருச்சு, கரடிக்கு தப்பிச்சிருச்சு. ஸோ அப்போ ராஜாக்களுடைய ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, கம்யூனிச கொள்கையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. எதில் மாட்டிட்டாங்க தெரியுமா? எல்லா உலக ராஜ்யங்களுமே பாம்பு கிட்ட மாட்டிட்டாங்க. கொத்தியே தீரும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜனநாயகம், டெமோக்ரஸி. எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க? எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நடந்துக்கிறாங்க. இதுக்கு நம்ம பாஷையில் சொன்னால் தடி எடுத்தவள் தண்டல்காரன் சொல்லுவாங்க பாருங்கள். யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. யாருக்கு என்ன ஒரு உரிமை இருக்குது, சட்டம் என்ன, எதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. எல்லாம் அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்துட்டு போகிறாங்க. ஜனநாயகங்கிறது தான். மக்களை கொள்ளையடிச்சு கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி நாம் சொல்கிறதில்ல, உலகத்துடைய பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்கிறான். பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரனா, ஏழை மேலும் மேலும் ஏழை ஆகிட்டுருக்கான். ஸ்டாண்டர்டு போயிடுச்சு கீழே. கவனிக்கிறீங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாக இருக்குமல்லவோ. செப்பனியா இதை குறித்து எழுதுகிறார். கர்த்தருடைய நாள் வருது, கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறுகிறான். அமெரிக்கா இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார சீர்கேட்டுக்குள்ளே போயிடுச்சு. சில பத்திரிகைகளெல்லாம் வரக்கூடிய செய்திகளெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவுடைய ஃபெடரல் பேங்க்கு, ஸோ அதனுடைய அந்த பொருளாதாரம், அதனுடைய ஜிடிபின்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே இருக்குது. அது ஏற்கனவே இறங்கிடுச்சு. யூரோவினுடைய மதிப்பு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இவங்க தாங்க பராக்கிரமசாலிகள், அலறாங்க. அது உக்கரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக. இதில் ஏற்கனவே நிறைய சப்ஜெக்டில் பார்த்துட்டோம் இல்லையா? செல்ஃப் செக்யூர்ட் சிட்டிஸ். அவ்வளோ பெரிய நியூயார்க் சிட்டி, எத்தனையோ சேட்டலைட் கண்ட்ரோல் இருக்கிற சிட்டியே ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளைட்டை விட்டு அடிச்சிட்டாங்க பாருங்கள், அவ்வளோதான். அப்போது இது ஏன் அப்படின்னு சொல்லி கவனிச்சின்னா, சாத்தானுடைய அரேஞ்ச்மெண்ட்டு கவர்மெண்ட் அப்படி வச்சுருக்கான், செல்ஃப் செக்யூர்டாக வச்சுருக்கான். எல்லாரும் நாங்கள்லாம் கரெக்டாக டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஒரு மாயைக்குள்ளே போய் நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்கு தான் தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸ், ஒரு கொரோனா விட்டார், கொள்ளை நோய். தேவன் விட்டது தான் அது. ஸ்தம்பிச்சு போனாங்க இல்லையா உலகம் முழுவதும். ஆனால் இன்றைக்கி மனுஷன் திருந்தலை பாருங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? அர்மகதோன் அப்படிங்கிற ஒரு கடைசி நிமிஷத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய போருக்கு இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் தேவன் காமிச்சிட்ருக்கார். அந்த சாம்பிள் தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அதை பற்றி பார்க்கும்போது, மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே அவர்கள் குருடரை போல நடக்கும்படி அவர்களை வருத்தப்படுத்துவேங்கிறார். என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாதுங்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் சொல்லும்போது, நீங்கள் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும்
மந்தாரமான நாள். இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த டே ஆஃப் கிளவுட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த மப்பும் மந்தகாரம் இந்த பூமியில் ஏற்கனவே வந்தாச்சு. அர்மகதோன் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசி யுத்தம்னு தான் நினைக்கிறோம். அந்த அர்மகதோனுடைய முடிவு தான் அந்த கடைசி யுத்தம். ஆனால் இப்போ அதனுடைய ஆரம்பம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதைத்தான் இப்போ தேவன் ஆரம்பிச்சிருக்கார். எப்படி ஆரம்பிச்சிருக்கார்? மறுபடியும் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். பாருங்க, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற, அது வந்தாச்சு. அப்பொழுது எப்போ? வந்ததுக்கு பிறகுதான். கவனிக்கிறீங்களா? வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். வானம் அப்படின்னா அடுத்தது கீழே பூமி தானே சொல்லணும். பூமின்னு சொல்றதுக்கு பதிலாக பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியின் அதில் கிரியைகள் எல்லாம் எரிஞ்சு அழிஞ்சு போயிடுங்கிறார். அப்போ வானங்கள்ங்கிறது சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி. The element shall melt with fervent heat ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பூதங்கள் அப்படின்னாலே வானம்ங்கிறது அரசாட்சி நமக்கு தெரியும். இந்த அரசாட்சிக்கு கீழே ஏதோ சில பூதங்கள் இருக்கா. இந்த பூதங்கள் எல்லாம் வெந்துருங்கிறார். வெந்துரும்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுங்கிறார். அப்போது சாத்தானுடைய அரசாட்சி அவன் பேஸ் இருக்கு இல்லையா? நம்ம கூட இப்போ ஒரு சில விஷயங்கள் வெளியே தெரியுதுன்னா அதுக்கு என்ன சொல்கிறான்? நியூஸில் பார்த்தீங்களா அப்படிங்கிறான். நியூஸ்னால் என்ன அர்த்தம்? NEWS படிக்கிறோம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு, அதுதான் நியூஸ் இல்லையா? ஸோ அந்த நியூஸ் அப்போ எப்படி ஒரு நியூஸ் 4 பக்கம் இருந்து சொல்கிறோம் இல்லையா? அந்த 4 பக்கம் அப்படிங்கிறது 4 திசைகளில் எப்படி இந்த உலகத்தினுடைய நேச்சர் இருக்குதோ அந்த மாதிரி உலக ஜனங்களுடைய ஒரு பேஸ், ஒரு அஸ்திவாரமும் 4 அஸ்திவாரத்தை நிற்குது. அதுதான் 4 பூதங்கள். அது நமக்கு ஏற்கனவே அறிமுகமான பூதம் இல்லையா? ஒன்று என்ன பூதம்? ஒரு பூதத்துக்கு பேர் அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், மதம். இதுதான் 4 பூதங்கள். இந்த பூதங்கள் வெந்து உருகி போகும். அப்படின்னா வெந்து உருகி போகும்னா கண்ணு முன்னாடி இல்லாமல் போயிடும். இருக்கும், நாம் பார்க்கும், கொஞ்ச நாளில் அது கருகும், இறுகும், காணாமல் போயிடும். அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம். ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா பற்ற வச்சா அடுத்த செகண்ட் அது என்ன ஆகிடும்? அப்படியே உருகி போயிடும். கவனிக்கிறீங்களா? நெருப்பில் அதே ஒரு இன்னும் கொஞ்சம் கடினமான பொருளை கொண்டு வச்சு அதை நெருப்பில் போட்டால் அது உருகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதுவும் என்ன ஆகிடுமா? அது அழிஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் கவனிங்க. முதல்ல இப்போ நம்ம எது எடுக்கலாம்னா அரசியல். இது இந்த உலகத்தை ஆட்டி கொண்டிருக்கிற மிகப்பெரிய பூதம், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இன்னைக்கு அசைக்க முடியாத கவர்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறார் தேவன்? அதெல்லாம் அசைஞ்சு காணாமல் போயிடுங்கிறார். அப்போ இந்த அசைக்க முடியாத அந்த கவர்மெண்ட்ஸை தேவன் என்ன செய்கிறாருன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்தி அதனுடைய கடைசி முடிவில் ஒன்றுக்குமே இல்லாமல் கொண்டு போயிடுவார். ஸோ இப்போ இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை கட்சிகள் எல்லா நாடுகள்லையும் அந்த கட்சிகளுக்குரிய சின்னங்கள் இருக்குது. அந்த சின்னங்கள்லேயே அந்த கட்சிக்குரிய கொள்கை இருக்குது. ஆனால் அந்த கொள்கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கவனிச்சு பாருங்கள், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் நாங்கள் கட்சி வச்சுருக்கிறோன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கொள்கைகள் சில நேரத்தில் எப்படி ஆகுதுன்னா ஒரு கொள்கை, ஒரு கட்சியினுடைய கொள்கை இன்னொரு ஜனங்களுக்கு அது வேறு மாதிரி போகுது, வெறுப்பாகுது, அது அவர்களுக்கு பயன்படாமல் போகுது, அல்லது அவர்களுக்கு எதிர்மாறாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் வச்சுருக்கிறாங்க. சில கட்சிகளுடைய கொள்கைகளும் கொடிகளும் கோட்பாடுகளும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று எதிராக இருந்து பாருங்க. இவங்க அத்தனை பேருமே என்ன செய்கிறான்னா மக்களுக்கு நன்மை செய்கிறோம்னு நான் சொல்கிறாங்க. ஆனால் நான் போய்கொண்டிருக்கிற நிலைமை பார்த்தா மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துக்குள்ளேயே போயிட்டுருக்காங்க. அப்போ இப்படி ஒரு அரசியல் தேவையான ஒரு கேள்வி மக்களுக்கு வரும்போது பாவங்க மக்கள் ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. சரி, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடலாம், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடலான்னு ஓட்டு போட்டு போயிடுறாங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறுதா அப்படின்னா மாறுறதில்லை, தரம் மாறுறதில்லை. வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் வரலாம், அது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது.
எல்லா ஊர்லேயுமா ரோடு போட்டிருக்காங்க. ஒரு சில ரோடுகள் எல்லாம் நல்லாயிருக்கும், ஒரு சில ரோடுகள் ரொம்ப வருஷக்கணக்கில் மோசமாக தான் இருக்குது. அது யாருமே கவனிக்கிறது இல்லை, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அன்புக்குரிய சகோதரர், அப்போ என்ன செய்ய போகிறார் தேவன்? இப்போ பாருங்கள் என்ன செய்கிறார் பாருங்கள். இந்த ராஜ்யங்கள், ராஜ்யத்தின் தலைவர்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு வேலை செய்ய போகிறார். வாசிக்கலாம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். இப்போ இந்த அரசியல் இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சுயநலத்தில் சில சட்டங்களை ஏற்படுத்திட்டு அந்த சட்டங்களுக்கு ஜனங்களை அடிபணியை வச்சு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா நாடுகளையும் இப்படி இருக்குது. ஸோ இது ரொம்ப வருஷமாக ஓடிட்டே இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, வசதி வாய்ப்பு வளர்ந்துருச்சு, மனுஷனுடைய தனி மனித வருமானம் கூட வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இல்லையா? காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு வீட்டினுடைய தலைவன் சரியாக இருந்தால் அந்த குடும்பம் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஒரு நாட்டினுடைய தலைவன் ஒரு சுயநலமில்லாத ஒரு தலைவனாக இருந்தால் அந்த நாட்டு மக்களுக்கு. ஆனால் இனியெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா தலைவர்களும் எப்படி தான் இருக்கிறாங்கன்னா, சுயநலத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதனால தாங்க அடுத்த எலெக்ஷனில் மறுபடியும் நிற்கிறாங்க பாருங்கள். ஒருவேளை அந்த சுயநலம் இல்லைன்னா, சரி அடுத்தது இன்னொரு யாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே தயங்குறது ஏதோ ஒரு சிலர் தவிர. அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சுயநலத்தில் அதிகமாக இருக்காங்க இல்லையா? இவர்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டுகளுக்கு நன்மை செய்கிறோம்னு சொல்லி கூடி பேசுகிறாங்க, பெரிய மீட்டிங் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் எது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. ரெண்டாவது, எல்லா நாடுகளுக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி சாத்தான் அங்கே ஏற்படுத்தின யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், அங்கே இன்னைக்கு வரைக்கும் சமாதானம் இல்லை. எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கிறோம். சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தினுடைய காயங்களை மேற்பூச்சா பூசுறாங்க. கவனிக்கிறீங்களா? அடுத்தது, அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ? இல்லை, வெட்கப்படுறதில்லை. அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. நாணவும் அறியார்கள். அவங்க வெட்கப்படவே தெரியாதா? சில பேர் வெட்கமெல்லாம் ஓட்டு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். 5 வருஷம் தொகுதிக்கே வரல, ஆனால் வெட்கமெல்லாம் ஓட்டு கேட்குறாங்க, நல்லா பேசுவாங்க இல்லையா? அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள், நேர்லேயே பார்க்குறோம். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே அவர்கள் விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் என்ன செய்வார்னா இடருண்டு போவார்கள். ஸோ இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவாங்களாம். அரசியலில் இதுதான் லாஸ்ட்டு பொலிட்டிக்கல் மூவ் அதுதான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பொலிட்டிக்கல் மூவ் அதுதான். எல்லா உலக தலைவர்களும் சேருவாங்க. இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் பேர் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே இஸ்ரேலுக்கு விரோதம் வருவாங்க. அப்போ தேவன் இஸ்ரேல் பார்த்து சொல்கிறார், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை நிர்மூலமாக்கின எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையும் பாருங்க, முற்றிலும் தண்டியாமல் விடாமல், உன்னையும் தண்டிக்காமல் விட மாட்டேன். ஏன்னா நீயும் பண்ணியிருக்கேன் நிறையா. ஸோ உன்னை மட்டாய் தண்டிப்பேன். அப்போது இப்போ இருக்கக்கூடிய காலப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலக்கம் உண்டாயிருக்கு. இது 3ஆம் உலக யுத்தத்தில் டெக்னாலஜிக்கல் கலக்கம் வரும் பாருங்க. அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். அவனவன் தன் அயலானின் கையை பிடிப்பான். இப்போ எல்லாரும் இஸ்ரேலுக்கு விரோதமாக போகணுங்கிற ஒரு கருத்து இருந்தால் கூட இன்னைக்கு பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக சண்டை பிடிப்பாரு. அதுக்கு உதாரணமே பாருங்க, ஈராக் வார் பார்த்துருக்கோம், வடகொரியா தென்கொரியா. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா வார். எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவனவன் தன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். இது நடந்துட்டு இருக்கா இல்லையா? இதெல்லாம் நடக்குது. அப்போ இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே சொல்லிட்டார், நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து சிலையை அடித்து மோதணுன்னே பாருங்க, அது எப்படி பறந்து போகுதுன்னா, கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல். ஸோ அப்போது ஒரு மிகப்பெரிய காற்று அடித்தா எப்படி பறக்குமோ அதை எத்தாருங்க. அடுத்த வசனம் பாரு, அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. அப்போது தேவன் ஒரு பெரிய காற்றை விட போகிறார். நம்ம ஏற்கனவே இந்த சில போர்களுக்கெல்லாம் கோராவரி காற்றுலாம் பேர் இருக்கும். அதே சமயத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மனுஷனுடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவித காற்று. அப்போது இந்த சூது வஞ்சனையெல்லாம் இவங்களுக்குள்ள அதிகமாக காற்று மாதிரி அடிக்குதான். அப்படி அடிக்கும்போது இவங்க ராஜ்யங்கள்
இவங்க எல்லாமே பதர் மாதிரி எல்லாமே ஓடிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிலையை மோதின கல்லோ வென்றால், அப்போ இந்த ப்ராசஸ் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. கவனிக்கிறீங்களா? ஒரு கல் வந்து அடிச்சாச்சு, அந்த கல் இருக்குது, அந்த கல் கூட சில கற்கள் சேர்ந்து கொண்டிருக்கிற காலம். இதை வந்து ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூளைக்கல், தலைக்கு மூளைக்கல் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த கல்லோட நிறைய கற்கள், உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் கற்கள் சேர்ந்தாச்சு. இன்னும் எஞ்சி இருக்கிற கற்கள் இன்னும் இந்த பூமியில் கிடக்குதான், அங்கங்கே குவாரியில் கிடக்குது. இதெல்லாம் போய் சேர்ந்துச்சுன்னா ஒரு கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஒரு பெரிய மலையாக வரும். ஸோ இந்த நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் இந்த அர்மகதோன் வில் கண்டினியூ. அர்மகதோன் வந்து அது தொடர்ந்து அந்த அர்மகதோன் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். அர்மகதோன்கிறது ஒரு மிகப்பெரிய பேரழிவு. அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ இருக்கிறோம். தொடர்ச்சியாக அது போகும்போது, அது 3ஆம் உலகத்தில் முடியும் போது ராஜ்யங்கள், ராஜாங்கங்கள், அரசியல் கட்சிகள் எதுவுமே இந்த பூமியில் இருக்காது. நம்ம ஏற்கனவே ஏசாயாவில் படிக்கிறோம், ராஜ்யபாரம் பண்ண அதன் மேன்மக்களை அளித்தால் அதில் ஒருவரும் இரார்கள், எல்லாரும் ஓடிடுவாங்கங்கிறார் ஏசாயா 34ஆம் அதிகாரத்தில். ஒருத்தர் கூட இப்போ இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வர்றாங்க, நாளைக்கு நீங்கள் வந்து எங்களை அரசாங்கம் கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டாங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு நிலைமைக்கு இந்த அரசியல் நிலைமை போக போகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிகழப்போகிற ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமுதாயம். இந்த சமுதாயத்தில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, நார்மலாகவே என்ன சொல்லுவாங்க, சமுதாயத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சமுதாயத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள், என்ன ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கி இருக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது, இப்போ ராஜ்யத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கம்மியாயிட்டு வந்ததை நம்ம கவனிக்கலாம். இதை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் வந்துருச்சுன்னா, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்டனை காலம் முடிஞ்சுது, நீங்கள் வந்து தேவன் கையில் அந்த தண்டனையை வாங்கிட்டு இப்போ ஆசீர்வாதத்தை வாங்க போகிறீங்கன்னு சொல்லி ஏசாயா 40:2 படிக்கலாம். அதுலேயே 3ஆம் வசனம் படிக்கும்போது, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், நம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள் சொல்லிட்டு இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். பாருங்க, சமமாக்கப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2ஆம் வருகையில் உள்ள வரும்போது இங்கே வந்து சமுதாயத்தில் மேட்டு குடிமக்கள், பள்ளம்னா ரொம்ப கீழ் நிலைமையில் இருக்கு, கீழ் ஜாதி சொல்லலாம், புரியுதுங்களா? ஜமீன்தார்கள் அடிமைகள், ஆண்டான் அடிமை, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்போ தான் ஏதோ மிடில் கிளாஸ்னு கொஞ்சம் வந்திருக்கு. அப்போ அதில் கொஞ்சம் மேலே அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இப்போ தான் அந்த செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஆனால் கிறிஸ்து இந்த பூமியில் 2ஆம் வருகையில் பிரசன்னமாகும் போது இங்கே வந்து உலக நாடுகள் எடுத்துட்டீங்கன்னா வெள்ளைக்கார கருப்பு அப்படின்னு ஒரு வேரியேஷன் இருந்தது, புரியுதுங்களா? அப்புறம் துரைக்கு கீழே வேலை செய்கிற அடிமை ஒரு வேரியேஷன், இவங்க உயர்ந்த ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி, இந்த வேரியேஷன் கவனிக்கிறீங்களா? ஸோ இது வந்த உடனே இப்போ அவருடைய ராஜ்யத்தினுடைய அடுத்த கட்டம் இந்த அர்மகதோனில் என்ன நடக்குதுன்னா, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு அப்படின்னா புரியுதுங்களா? பள்ளமெல்லாம்னா கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தரமான கீழ் ஜாதிகள், இவங்களுக்கெல்லாம் மேலே வர்றதுக்கு சில வசதி வாய்ப்புகளை தேவன் பண்ணுறாராம். இது நம்ம என்ன நினச்சிட்டு கூட ஏதோ அரசியல்வாதிகள் பண்ணுறாங்கன்னு அல்ல, தேவன் அவருடைய கான்செப்டில் இந்த வேலையில் செய்கிறார். அதனால தான் இன்றைக்கு வந்து அதிகமாக பேசுகிற வார்த்தை தெரியுங்களா, இட ஒதுக்கீடு சொல்கிறாங்களா இல்லையா? சில ஜாதிகளெல்லாம் ரொம்ப ஒடுக்கி வைக்கப்பட்டுருச்சு, அவங்க மேலே வரணும்னா அவர்களுக்குன்னு சில இட ஒதுக்கீடு வேணும். ஸோ இது என்ன காரணம்? இந்த பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, அப்புறம் சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி மேட்டு குடிமக்கள் இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு சட்டத்தை கீழே எல்லாருமே வந்துட்டாங்க. பாருங்க, ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் அண்டர் தி லா சொல்லிட்டார். நீ எவ்வளோ பெரிய மந்திரியாக இருந்தாலும் நீ ஜெயிலுக்குள்ளே போய் தாகணும். நான் வந்து மேட்டுக்குடி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போது இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, 2வது சமுதாயத்தில் இப்போ தேவன் செய்து கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா, லெவலிங் த சொசைட்டி. இந்த சமுதாயத்தை சமப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம சமப்படுத்துறது புல்டோசர் போட்டு சிலதெல்லாம் கீழே இடிக்கணும், சிலது மேலே கொண்டு வரணும் அப்படின்னு என்ன ஆப்ரேஷன்ஸ், புரியுதுங்களா? அதன் நிமித்தம் தான் சில போராட்டங்கள் இங்கே வர்றதை கவனிக்கலாம், புரியுதுங்களா? அஜிடேஷன்ஸ் வருது, போராட்டங்கள், பெரிய பெரிய
அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிரான சில போராட்டங்கள் கூட வரும். அப்போ இவைகள் எல்லாமே எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, இன்றைக்கி பாருங்கள், ஒரு நீக்ரோவாக இருந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளாம் சொல்கிறது இல்லை. அமெரிக்க அதிபர் ஒபாமாவை பற்றி சொல்லும்போது அவர் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பிரசிடெண்ட்டாக பார்க்குறாங்க இல்லையா. இவர் வந்து ஒரு கருப்பினத்தவர்னா அந்த மாதிரி வந்தவர்னால அவங்கள பார்க்கல அப்படின்னா, மக்களும் என்ன இருக்கிறாங்க, கொஞ்சம் அந்த விழிப்புணர்வுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ எல்லா நாடுகள்லேயும் இந்த விழிப்புணர்வு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுச்சு. இப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா, த செகண்ட் லெவலிங் த சொசைட்டி அந்த வேலையை இப்போ செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அர்மகதோனில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இதனுடைய உச்சக்கட்டம் வந்து இது என்ன பார்ட்டுக்காக அதை செஞ்சாரோ அது கிளியராக முடிச்சிடும். எப்படின்னா, இன்னும் அப்போ இந்த உச்சக்கட்டத்துக்கு போலியா இல்லை, அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். இப்போவும் சில வேரியேஷன் இருக்குது. உயர் ஜாதி கீழ் ஜாதிகளை போட்டு நொறுக்கிறது இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் இல்லை. அந்த மாற்றங்கள் கொஞ்சம் வந்திருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம கண்களுக்கு முன்பாகவே தேவன் இதை கொண்டு வந்து காட்டுறார். இதெல்லாம் அந்த லெவல் பண்ணிடுவேன். அடுத்தது நம்ம கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, அடுத்தது பாருங்கள், பொருளாதாரம். பொருள் ஆதாரம் இது வந்து இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மாதிரி. வேர்ல்டு எக்கானமி சொல்கிறாங்க இல்லையா, உலக பொருளாதாரம், பங்கு சந்தை, வியாபாரம், மூலதனம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய வருமானம், அப்புறம் டாக்ஸ், வரி, நிறைய இருக்குது. இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம கவனிக்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் யார் கையில் தெரியுங்களா இருக்குது? இன்றைக்கி ஒரு 10-15 பெரிய பணக்காரர்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தாங்க டிசைட் பண்ணுறாங்க உலகத்தினுடைய பொருளாதாரத்தை. பாருங்கள், அமெரிக்காவில் இலான் மஸ்க் படிக்கிறோம். அதே மாதிரி கூகுள் நிறுவனம், அமேசான், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள், அதனுடைய தலைவர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டெக்னாலஜி தங்களுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உலக பொருளாதாரத்தையே இவங்க நிர்ணயிக்கிறாங்க. சந்தை பொருளுடைய ஒரு எதை நிர்ணயிக்கிறாங்க, அந்த ஒரு விலையை. பாவம், இன்றைக்கி ஏழை விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் சம்பாரித்த ஒரு நிலத்தை ஒரு கிலோ அந்த நெல் ஒரு மூட்டை நெல்லை கொண்டு போய் ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கிறான், 200 ரூபாய்க்கு விற்கிறான்னு வைங்களேன் உதாரணத்துக்கு. அதை வந்து பாருங்கள், அந்த இடைத்தரகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட 200 ரூபாய்க்கு வாங்கி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு என்ன பண்ணிடுறான்னா 500 ரூபாய்க்கு விற்றுறான். ஒன்றுமே இல்லாமல் அவனுக்கு 300 ரூபாய் லாபம். கவனிக்கிறீங்களா? அந்த பெரிய நிறுவனங்கள் அதை இன்னொரு 100 ரூபாய், இது உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இது இப்படி தான் நினச்சிக்க வேண்டாம். அப்போ ஒரு 1000 ரூபா வரைக்கும் அது போகுது, 200 ரூபா. ஆனால் இவன் வந்து அந்த 200 ரூபாயை வந்து இவனுக்கு திருப்பி அவனுக்கு 200 ரூபா கிடைக்குதானே? இல்லை. பாவம், எத்தனையோ விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியாமல் செத்துருக்காங்கனால படிச்சுக்கிறோம். புல்லை தின்கிற விவசாயிகள் எல்லாம் படிச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் இந்த பொருளாதாரம் இருக்கும்போது என்ன காரணம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் சுகபோகமாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி பாருங்கள், பெரிய பெரிய மால் கட்டி விட்டுட்டு. ஆனால் நம்ம மக்களும் அங்கே தானே போகிறோம் இல்லையா. சாதாரண ஒரு கடைக்கு போனோம்னா அங்கே போனால் லைட்டு, நிறைய லைட்டெல்லாம் இருக்குது, விதவிதமான டான்ஸ் இருக்குது, நல்ல பாட்டு போடுறான், அப்புறம் பலவிதமான ஜனங்கள் வர்றாங்க, ஒரு வேடிக்கை பார்க்குறது, அப்புறம் களியாட்டுக்கள் அதிகம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஓனர் இருக்கான் பாருங்க, அவன் வந்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கான். நம்ம கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களுக்காக அதை போய் அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த போகிற வழியிலே 4 கடைக்காரர் வந்து எவ்வளவோ பொருள் விற்றுட்டுருக்குறான், அதை நம்ம வாங்குறதில்ல. அவன் நொந்து போய் கடைசியில் அவன் இறந்து போயிடுறான். ஸோ தேவன் இந்த பணக்காரர்கள் மேலே ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர், இன்றைக்கி வந்து ஸ்விஸ் பேங்க்கில் போய் பணமெல்லாம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க, எல்லா நாடுகள் இருக்கும். கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்சு, பணம் போட்டதை நீ எடுக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சான். காரணம் என்ன, அதை மறுபடியும் எடுத்தோம்னா மறுபடியும் கணக்காட்டுறோம், கணக்காட்டினா மாட்டிக்குவோம், ஜெயிலுக்கு போயிடுவோம். அப்போ அங்கேயே இருக்குது. அப்போ அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பணக்காரர்கள் நிறையா காசு சம்பாரித்து டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு, எங்கே பதுக்கிறதுன்னு தெரியாமல் பதுக்கி வச்சுக்கிட்டு, அது உலக ஜனங்களுக்கும் வசதியில்லா ஜனங்களுக்கு யாருக்குமே வந்து அவங்களுக்கு அது என்ன ஆகிறதில்ல, பயன்படுறதே இல்லை. அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் உலக பெரும் பணக்காரர்களுக்கு இந்த பொருளாதாரத்தை
கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கையில் இருக்கிற பொருளாதாரத்தையே தேவன் ஒரு மிகப்பெரிய சீரழிவுக்குள்ளே அங்கே கொண்டு போக போகிறான். எப்படின்னு படிக்கலாம். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். இது ஒரு டைம் வரும், கர்த்தர் தேசத்தையே வெறுமையும் பாழுமாக்கி சிதறடித்து கவிழ்த்து போடுவார். அப்போ என்ன நடக்குமா, அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானனுக்கும். இந்த எஜமான கையில் தானே பணம் இருக்குது. ஒரு ரைட் டைம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே தேவன் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணும் பொழுது வேலைக்கார மாதிரி ஆயிடுவானா அந்த ஜமீன்தார். வேலைக்காரிக்கு எப்படியோ அது எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனும். சில நேரத்தில் விற்றவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவான், வாங்கினவன் ஏழை ஆயிடுவான். சில நேரத்தில் வாங்கினவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவான், விற்றவன் ஏழை ஆயிடுவான். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் வாங்கினவனுக்கு எப்படியோ வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும்ங்கிறார். இன்றைக்கி எல்லா பேங்க்கையும் வட்டி கொடுத்துட்ருக்குறான். இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா, நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு ரைட் டைம் வரும்போது பேங்க் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும். அதனுடைய சிஸ்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா திடீர்னு பேங்க்கில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? அது நடக்கும், ஏற்கனவே நடந்திருக்குது. ஒரு காலத்தில் போய் வரிசையெல்லாம் நின்று அந்த ஏடிஎம்மில் வாங்கினதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இதெல்லாம் என்ன தெரியுங்களா, ஒரு சாம்பிள், இதெல்லாம் ஒரு சாம்பிள். ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது கூட பணக்காரர் தப்பிச்சுட்டாங்க, பதுக்கிட்டாங்க. ஆனால் இனிமேல் தேவன் கொடுக்க போகிற ஒரு மகா பெரிய சங்காரத்தில் முதல் மாட்ட போகிறவங்க இந்த பணக்காரர் தான். இன்றைக்கி அவங்க பணத்து நிமித்தம் நிறையா செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்குன்னெல்லாம் வச்சுருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அத்தனையும் தேவன் எடுத்துருவார். அப்போ தான் தெரியும் எத்தனை பேர்த்த ஒடுக்கி நம்ம சம்பாரித்த பணமெல்லாம் நம்ம கைக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போச்சே. பாருங்கள், ஏசாயா 24:4 வாசிக்கலாம். தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். பாருங்க, தவிப்பார்கள், ஃபியூச்சர் டென்சர் சொல்றார். அதை நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிட்டார். நல்ல வேளை நம்மெல்லாம் பணமெல்லாம் பெருசாக சம்பாதிக்கல, ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டோம், அவ்வளோதான். தேசத்தில் ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். ஏன்னா அவங்களுடைய சொத்துக்கள் பணமெல்லாம் செல்லரிச்சு போயிருங்கிறார். இதை நம்ம ஏற்கனவே வேறு சப்ஜெக்டில் படிச்சிட்டோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா. ஐஸ்வர்யவான்களே, உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறியடுங்கள். ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் வரப்போதான். இந்த நிர்பந்தத்தின் நிமித்தம் சில பணக்காரெல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிடுறது. பணம் கட்ட முடியாமல் சில ஃப்ராடு பண்ணிவிட்டு போலீஸ் பிடிச்சுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்கே போயிடுறது, வெளிநாட்டில் போய் தப்பிச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் சாம்பிள். இன்னும் கொஞ்ச நாளில் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் வரப்போதான். ஸோ உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அப்படின்னா புரியுதில்ல, ஸ்டாக்லேயே இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் மதிப்பெல்லாம் போடும். தயவுசெய்து இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை அதிகமாகிட்டே இருக்கா, அப்படி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி டிவியில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆபரண தங்கத்தின் விலை எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் ஒன்று நல்லா கவனிச்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களை, நீ எழுதி வைத்து கொள்ளுங்கள், வேத வசனம் என்றைக்கும் பொய்யாகாது. ஒரு டைம் வரும்போது இந்த தங்கத்துக்கும் இந்த வெள்ளிக்கும் சுத்தமாகவே மதிப்பு இருக்காது. அப்போ அதை பேஸ் பண்ண பணத்துக்கு அதுக்கும் மதிப்பெல்லாம் போயிடும். கவனிக்கிறீங்களா? ஒரு நாட்டில் எவ்வளோ தங்கம் ஸ்டாக் இருக்கோ அதுக்கு தகுந்த பார்த்தீங்கன்னா பண மதிப்பு அச்சடிப்பாங்க, படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போது பாருங்கள், சில வசனங்கள் நம்ம பைபிளில் படிச்சிருக்கணும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எல்லாம் இருக்குது. என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 7:19 வாசிக்கலாம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எழுந்து வருவார்கள், அவர்கள் பொன்னும் அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது, தங்கள் ஆத்துமாக்களை வந்து திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்பதும் இல்லை. காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் இப்படி தான் நிறைய பொருள் சம்பாதிச்சு ஸ்டாக் வச்சுருக்காங்க. அப்படி ஸ்டாக் வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது பொருளாதாரமே கம்ப்ளீட்டாக சீரழியும் போது இவங்க வச்சுருக்கிற பணத்துக்கு மதிப்பு இருக்காது. இப்போ கூட நம்ம கவனிச்சு பாருங்க, அந்த பண மதிப்பு இழப்பு வரும்போது எத்தனையோ பணத்தை வந்து கையில் வச்சுருந்தா மாட்டிக்குவோன்னு சொல்லி எங்கேயோ தெருவில் வீசிட்டுலாம் போயிருக்கிறாங்க, குப்பை தொட்டியில் வீசியிருக்கிறாங்க. அது தங்கத்தை வீசுகிற மாதிரி தான், அதான் அந்த வசனம் சொல்லுது. புரியுதுங்களா? காரணம் என்னென்னா, இந்த முதலாளிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களை
உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறதுங்கிறார். கூலி கூக்குரல் இடுதான். அநியாயமாக சம்பாரிச்சு தான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறான். புரியுதுங்களா? அப்போது இவைகள்லாம் உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லிட்டு இருக்கு. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்த சுகபோகத்தில் உழன்றீர்கள், கொளுத்துவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல நீங்கள் இதயத்தை எல்லாம் போஷிச்சிங்க. ஆனால் என்ன ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இதெல்லாம் சமீபத்தில் இதுக்கெல்லாம் சாம்பிள் நடந்ததுங்க. ரத்தாம்பரம் முடித்து வளர்த்தவர்கள் குப்பை மேடுகளை அலங்கரித்துக் கொள்கிறார்கள். ஆக்சுவலாக ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவங்க வீதிகளில் வரிசையை நிற்க வேண்டியதாக போச்சு. இப்போ சமீபத்தில் மத்திய பிரதேசம் வட இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூகம்பங்கள் வந்துச்சு இல்லையா? பெரிய பெரிய ஃப்ளாட்டெல்லாம் உள்ளே போயிடுச்சு. பெரிய பெரிய பணக்காரர்கள் ரொட்டி துண்டுக்காக மணிக்கணக்கில் வரிசையில் நின்றுட்டு ஒரு பணக்காரன் சொன்னார் அந்த டைமில் டிவியில், 10 நிமிஷத்தில் நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேங்க. 75 லட்ச ரூபா கேஷ் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய பீரோவில் வச்சுருக்கார். 75 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் தன்னுடைய பீரோவில் வச்சுட்டு திரும்புகிறார். திடீர்னு சத்தம் அசைது கீழே வர்றதுக்குள்ளே தன்னுடைய மனைவி எல்லாம் வந்துட்டாங்க. கார் சாவி எடுக்கிறதுக்கு மேலே போயிருக்கார் தப்பிக்கிறதுக்கு. மேலே போகும்போது மனைவி அவங்க ஏதோ ஒரு இடத்துல மாட்டி இறந்துட்டாங்க. இவர் தப்பிச்சிட்டார். ஆனால் ஒட்டுமொத்த வீடும் போச்சு. இந்த வசனம் அப்படியே நிறைவேற மாதிரி இருந்தது. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதியில் கிடக்கிறாங்க. ஸோ ஒரு மகா பெரிய பொருளாதார சீர்குலைவு இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமியில் வரப்போது, தயாராகி கொள்ளுங்கள். அப்படின்னா இன்றைக்கி தங்கம் வாங்கணும் அப்படின்னால நம்ம ரொம்ப அதிகமாக ஸ்டாக் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. நம்ம கடைசி காலத்தில் ஒரு வேளை இந்த மாம்சத்தில் இருக்கிற திருச்சபையினுடைய உச்சக்கட்ட போராட்டம் முடிவுக்கு வர்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்போ கூட நமக்கு ஆறுதலாக என்ன தெரியுமா இருக்கும்? நாம் சம்பாதிச்ச பொருளோ பணமோ இல்லைங்க. நம்ம சம்பாதிச்ச சத்திய சொந்தங்கள், நம்ம அதிகமாக நேசிக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள், அவங்க தாங்க கூட இருப்பாங்க. ஒரு வேளை சோத்தை அப்படியே பிரித்து நீங்கள் ஒரு வாய் சாப்பிடுங்க, நான் ஒரு வாய் சாப்பிட்றேன், 2 நாள் உயிரோடு இருந்துட்டு தேவனுக்காக செத்து போகலான்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த பூமியில் இருக்குது. கவனிக்கிறீங்களா? அப்போது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லப்படுதுன்னா, இப்படி ஒரு சூழ்நிலை வர்ற போதே நீங்கள் அலர்ட் ஆகிக்குங்க. இந்த உலகத்தில் எதையும் நம்பிட வேண்டாம். ஸோ இது 3வது. 4வது மதம். அதற்கு நல்லாவே தெரியும். மதத்திற்கு மதம் பிடித்திருக்கிறது. அதுக்கு நமக்கு கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறோம். பாபிலோன், ஆர்சியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தவறான போதகங்கள், விக்கிரக ஆராதனைகள், வழிபாடுகள், அது மற்ற ரிலிஜன் மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆண் திருமணங்கள், பெண்கள் போய் முன்னாடி நின்று அந்த அப்பங்கள் கொடுக்கறது, இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மகா பெரிய அருவருப்புகள். இதை இந்த ரொம்ப பெரிய அளவில் இன்றைக்கி செய்துட்ருக்குறாங்க. அதனால தான் தேவன் சொன்னார், மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்புன்றார், அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள பறவைகளின் கூடு. அசுத்தம் அருவருப்பு உள்ள பறவைகள்ங்கிறது யார்? இப்படி இருக்கிற இந்த போதகர்கள் தான் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் இருந்துட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளே, பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனைக்குள்ளே இவர்கள் என்ன செய்துட்ருக்கிறாங்க? வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அவர்கள் எதெல்லாம் நம்பினாங்களோ அதை அவங்கள கைவிடும்போது தான் அப்போ தான் தெரியும் உண்மையான தேவன் யாருங்கிறத தேடக்கூடிய லெவலுக்கு போவோம். எரேமியா 16:20 வாசிக்கலாம். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்ல, அவர்கள் தேவர்கள் அல்லவே. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். எப்போ? அது வரைக்கும் நீ இதைத்தான் பெருசாக நினச்சிட்டு இருப்ப. ஆனால் நீ எதிர்பார்த்ததெல்லாம் அது நடத்தலைங்கிற போது அதை சீ போ. இதே ஏசாயாவில் 2ஆம் அதிகாரத்தில் கூட படிக்கிறோம். விக்கிரகங்களை அவன் தூரம் எரிஞ்சிருவான். புரியுதுங்களா? அதை சீ என்று எரிஞ்சிருவான். நல்லா படிச்சிருக்கோம். ஏன்னா அது வரைக்கும் அவன் நம்பிட்டு இருப்பான். ஸோ மதம் இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தை மாத்திரமல்ல, மற்ற ரிலிஜன்லையும் இந்த விக்கிரகங்களை தான் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஒரு காலத்தில்
ஒரு மகா பெரிய பிரளயம் இந்த பூமியை தாக்கும்போது இவர்கள் விக்கிரகங்களை தேடி ஓடுவார்கள். அந்த விக்கிரகம் எதுவுமே பதில் சொல்லாது. அப்போ தான் இந்த வசனம் நிறைவேறும். அதை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல. கவனிக்கிறீங்களா? அது என்ன வஸ்திரம் தெரியுமா? பெண்களுடைய தீட்டு வஸ்திரம். அதை சொல்கிறாருங்க. எப்படி பெண்கள் அந்த நாள்பட்ட தீட்டில் ஒரு வஸ்திரம் அதை தூக்கி வெளியே வீசுவாங்களோ அந்த மாதிரி அசுத்தமாக வீசுவாங்களாம். அப்படின்னா எந்த அளவுக்கு அருவருப்பாக இருப்பான் பாருங்க. அது வரைக்கும் அது எவ்வளோ விரும்புகிறாங்க. இன்னைக்கு விக்கிரகங்களையும் மற்ற எல்லாத்தையும் விரும்புகிறாங்க இல்லையா? அது கிறிஸ்தவ மண்டலமாக இருந்தாலும் சரி, மற்ற ரிலிஜனாக இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மதம் இப்படியாக மாறிடும். தாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அங்கே பொய்யாகும்போது அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்குள்ளே அவங்க சொல்லுவாங்களாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலும் ஆகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள். அப்பதான் சொல்லுவாங்க. அப்போ எப்போ உண்மையான தேவன் அவங்களுக்கு தெரிய வருதோ, அது கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் முன்னாடி தான் தெரியும். அப்போ சொல்லுவாங்க, எல்லாம் எங்களுடைய பிதாக்கள் எல்லாம் இப்படி தப்பாக எங்களை வழிநடத்தி. இப்போ நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதில் ஊறிட்டாங்க. அந்த கண்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த சிஸ்டம், இந்த அர்மகதோன் முடியும் போது இந்த ஒரு மாற்றத்துக்குள்ளே மதத்தில் இருக்கிற அத்தனை பேர் வெளியே வந்துடுவாங்க. மதங்களை தூக்கி வெளியே வீசிக்கொண்டு பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் பார்க்கக்கூடிய காலம். பட் அதுக்கு முன்னால் இந்த பூமி, இந்த 4 பூதங்களையும் தேவன் என்ன செய்கிறார்னா பயங்கரமாக இன்றைக்கி அசைத்து கொண்டிருக்கார். இதில் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அரசியல் நிறைய மாற்றம், பொருளாதாரத்தில் மாற்றம், மதத்தில் மாற்றம், அப்புறம் இன்னொன்று என்ன, அரசியல், பொருளாதாரம், சமுதாயத்தில் மாற்றம். இந்த மாற்றங்கள் ஏன் இப்போ நடந்துட்டுருக்குன்னா அர்மகதோனுடைய முடிவை நோக்கி இது போயிட்டுருக்கும்போது அதனுடைய முடிவு தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்போ ஒரு மகா பெரிய பிரளயம் இந்த பூமியை தாக்கும்போது தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான். ஒரு பெரிய ஒரு வார் வந்துருச்சுனாலே, டிக்ளேர் ஆயிடுச்சுனாலே, அது ஒரு நாளுக்கு நாள் அதிகமாகும் போது எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான், மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களின் என் உக்கரத்தை தீர்த்து கொள்ளுவேன். ஸோ 3 வகையில் தான் ஒரு வார் வந்துன்னா அழிவு வருமா பாருங்க. ஒரு என்ன நிறைய அந்த ஒரு அணு ஆயுதங்கள் அல்லது ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது அது நிமித்தம் நிறைய கொள்ளை நோய்கள், அந்த தோல் நோய்கள், உள்ளுக்குள்ள லங்ஸ்லேருந்து எல்லாமே எரிஞ்சிருமா. அதே மாதிரி நிறையா ஏவுகணைகள்னால சாகிறவங்க, அதன் நிமித்தம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாகிறவங்க இப்படி இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட அர்மகதோனுடைய முடிவு இப்படி தான் இருக்கும். கவனிக்கிறீங்களா? இதை சொல்லும் பொழுது எல்லா ராஜ்யங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் சொல்கிறார். ஸோ இந்த வசனத்தை எல்லாரும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இது திருச்சபையின் பிள்ளைகளுக்காகவே தேவன் குறைச்சிட்டாருங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக இது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இந்த வசனம் சூட் ஆகாது. எப்படி? திருச்சபையின் பிள்ளைகள் 3ஆம் உலக யுத்தத்திற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அது பைபிளில் கிளியராக வசனம் இருக்கு. புரியுதுங்களா? 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருச்சபையின் விளக்கம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா இஸ்ரேலை தான் தேவன் உலகம் இங்கு உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார் இல்லையா? ஸோ இந்த இஸ்ரேலில் ஒரு பங்கு மிச்சம் இருக்குன்னு படித்தோம் இல்லையா? 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது ஒருவேளை இந்த யுத்தத்தை ரொம்ப நாள் நீடிச்சிட்டு போனால் அந்த மிச்சம் இருக்கிற அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குரூப் கூட இருக்காதான். அதனால தான் சொல்கிறார், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஏற்கனவே அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களில் கொஞ்சம் பேர் மிஞ்சி இருந்தால் தான் அவங்கள வச்சு உலக ஜனங்கள் இவங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி வருவாங்கன்னு இருக்கும். ஸோ அப்போ அதை நீட்டிகிட்டே போனார்னா இந்த ஜனங்களும் செத்துருவாங்க. அதனால் தேவன் இவர்களுக்காகவே 3ஆம் உலக யுத்தத்தின் நாட்களை குறைக்கிறார். நம்ம வேற ஒரு சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம் இல்லையா? 3 வருஷம் 3ஆம் உலக யுத்தம் நடக்கும் ஒரு இடத்துல ஒரு வசனம் படிச்சிருக்கோம்.
அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த பூமியை தாக்கி கொண்டிருக்கும் போது இப்போ எருசலேமுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா ஜாதிகளையும் தேவன் அவர் அதம் பண்ணி அவரே உண்மையான தேவன் சொல்லக்கூடிய ஒரு காலப்பகுதிக்குள்ளே வரும் பொழுது இந்த ஒட்டுமொத்த உலகமும் கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துக்குள்ளே போயிடும். அது வரைக்கும் இந்த அர்மகுதம் தொடர்ந்துட்டார். அப்படின்னா இந்த 4 அமைப்புகளையும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறது தான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்தோம். ஒரு 4 காற்றுக்களை 4 தூதர்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனிங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுக்களை பிடித்திருக்க கண்டேன். 2ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இப்போ இதில் முதல் வசனத்தில் படிக்கும்போது இந்த 4 காற்றை 4 தூதர்கள் பிடிச்சிருக்காங்க. விட்டாங்கன்னா அது சமுத்திரத்து மேலே அடிக்கும், ஒரு மரத்து மேலே அடிக்கும், அப்புறம் பூமி மேலே அடிக்கும். புரியுதுங்களா? சமுத்திரம், அப்போ சமுத்திரத்து மேலே அடித்தா சமுத்திரம் காலி, பூமி மேலே அடித்தா பூமி அடியும், மரத்து மேலே அடித்தா மரம் அடியும். ஆனால் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அந்த 4 காற்று எது மேலே தான் அடிக்குதுன்னா பூமி மேலேயும் சமுத்திரத்து மேலேயும் தான். அப்படின்னா ஒரு மரத்து மேலே அடிக்காது. அந்த மரத்திற்கு பெயர் தான் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கக்கூடிய இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கவனிக்கிறீங்களா? அதுதான் இந்த மரம். இந்த மரத்தை இந்த 4 காற்றுகள், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம், இந்த 4 காற்றுகளை கொஞ்சம் விட்டுருக்காங்க. அதுக்கு லைட்டாக சுற்றி இருக்கு. இது மொத்தமாக சுற்றி அடிக்கும்போது ஒட்டுமொத்த உலகமும் அதை விட்டு வெளியே போய்விடும். கவனிக்கிறீங்களா? இதையத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினார். கடல் வனாந்தரத்தின் பாரம், ஏசாயா 21. சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அது வருது. அப்போது கவனிக்கிறீங்களா? அப்போ வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 4 காற்றை விட்டாங்கன்னா அந்த 4 காற்று ஒன்றா சுற்றி சுழல் காற்றாக அது மாறும். இன்னைக்கு 4 அமைப்புகளையும் தனித்தனியாக பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இந்த அர்மகதனுடைய முடிவுக்கு வரும்போது, 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கும் போது இந்த 4 அமைப்புகளும் மொத்தமாக சேர்ந்து சுற்றி அடிக்குமா. அதுக்கு பேர் தான் வைல்ட் விண்டு, சுழல் காற்று. ஒரு சுழல் காற்றில் ஒரு கிராமம் மாற்றுச்சுன்னா கிராமத்தையே தூக்கிட்டு போயிடும். அவ்வளோ பவர் இருக்கு இல்லையா? இப்போ இதைத்தான் ஏசாயா எழுதும்போது கடல் வனாந்தரத்தின் பாரம், அது ஏற்கனவே முதல் சப்ஜெக்ட்லேயே அதை பார்த்துட்டோம். கடல் என்பது கொந்தளிக்கும் ஜனங்கள், வனாந்தரம் என்பது ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மையாக இருக்கக்கூடிய அந்த ஜனத்தின் மேலே வரக்கூடிய ஒரு தண்டனை சொல்கிறார். ஒரு சுழல் காற்று தென் திசையில் இந்த பூமியில் அடிக்குது. அப்போது இந்த சுழல் காற்று உருவாகிற விதம் பார்த்துருக்கீங்களா? ஒரு செகண்ட்லாம் உருவாகிறது. 4 பக்கம் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டு ஒரு பக்கம் ஒரு பேலன்ஸில் அடித்து சுற்ற ஆரம்பிக்கும். அது சில மணி நேரங்கள் கூட நீடிக்கும். அது எங்கெங்கெல்லாம் சுற்றுதோ அங்கே இருக்கிற அத்தனை பொருளும் அதம் பண்ணிட்டு அது போயிடும். சரியா? அப்போ இதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? அந்த டைம் ஆரம்பிச்சிருக்கு இப்போது. இதையத்தான் ஏசாயா 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது, பிள்ளை பெறுகிறவரின் வேதனைகளை கொத்த வேதனைகள் என்னை பிடித்தது, கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். இந்த சப்ஜெக்டினுடைய முதல்ல 26ஆம் வசனம், 26ஆம் வருஷம் எப்படி இருக்கும்னு கேட்டபோது ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? தேசத்திலே கொடுமை உண்டாகும் படிக்கிறோம் இல்லையா? இதுதான். அப்போ இன்னைக்கு பாருங்க, கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன், என் இருதயம் திகைத்தது, திகில் என்னை திடுக்கிட பண்ணிட்டு, எனக்கு இன்பம் தந்த இரவுகள் எல்லாம் பயங்கரமாயிடுச்சு. ஸோ அப்படின்னா இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமை இதுதான். கவனிக்கிறீங்களா? உலகத்தினுடைய நிலைமை இதுதான். அப்படின்னா திருச்சபையின் பிள்ளைகள் இதை கேட்டோம். இந்த 4 அமைப்புகளையும் தேவன் எப்படி கொண்டு போக போறார்? இப்போ இந்த உலகத்தில் பயம், பயங்கரம், கொடுமை, வேதனை அதிகமாக போகுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வசனத்தை சொல்லிட்டு எப்படி முடிக்கிறவர், பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள். பாருங்க,
ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து உங்கள் பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள்ங்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த டைமில் திருச்சபையின் பள்ளி நம்மளை தான் பிரபுக்களே நம்மளை கூப்பிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? நிறையா இன்னும் கூடுகைகளை அதிகப்படுத்த, அதுதான் பந்தி. அப்புறம் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நிறைய சகோதரர்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. இதுதான் ஜாமக்கார். நல்லா சத்தியத்தை சாப்பிடுங்க, புரியுதுங்களா? நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் எழுந்து அப்படின்னு என்ன பண்ணும்? மற்றவங்க மாதிரி தூங்கிட்டு இருக்கக்கூடாது. எழுந்து உங்கள் பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள்னார். கவனிக்கிறீங்களா? பரிசைனா தெரியுமா? பரிசை கேடகம். கேடகத்துக்கு எண்ணெய் பூசணுமா? ஏன் தெரியுமா? இப்போ இந்த கடைசி காலத்தில் சாத்தான் எவனை விழுங்கலாமோன்னு பயங்கரமான பிரச்சனைக்குள்ளே போயிருக்கான். தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து நம்ம மேலே உக்கிரமாக இறங்கி இருக்கிறனால உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இதில் யாருக்கு தெரியல மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னா திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தான். இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் நல்லா சத்தியத்தை சாப்பிட்டு முன்னேறும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாலே நமக்கு நிறைய பிரச்சனை வரும். எங்கிருந்து தாக்குதல் நடக்கும்னே தெரியாது. அப்போ ஒரு போர் வீரன் கையில் ஒரு கேடகம் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவியத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கு இல்லையா? கவனிங்க, இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? எண்ணெய் பூசுங்கிறார். எதுக்கு தெரியுமா அந்த கேடகத்துக்கு என்ன பூச சொல்கிறாரு? கவனிங்க, அந்த கேடகத்துக்கு என்ன பூசி பளபளன்னு இருந்ததுன்னா முன்னாடி வர்ற அந்த அம்புகளை இப்படி தடுத்துடலாம். சாத்தான் என்னைக்குமே முன்னாடி அம்பு விட மாட்டான். தைரியமானவர்களுக்கு துரோகம் என்கிற பின்னாடி இருக்கிற அம்பை தான் விடுவான். புரியுதுங்களா? அப்போ பின்னாடி வரக்கூடிய அந்த அம்புகள் நமக்கு தெரியணும்னா இந்த கேடகம் பளபளன்னு இருந்ததுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா? பின்னாடி வர்ற அம்பு இங்கே தெரியுமா? இப்படி திருப்பி பிடிச்சிடலாம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. என்ன எண்ணெய் தேவை? பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய் தேவை. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதை அதை தவிர மற்றதெல்லாம் சில நேரத்தில் நம்ம கேட்போம். 10 கன்னிகளை பற்றி படிக்கிறோம். 5 புத்தியுள்ள கன்னிகிட்ட கவனிச்சு பாருங்க, 10 பேர்த்துக்கிட்டையுமே தீவட்டி இருந்தது. 5 கன்னிகை புத்தியுள்ள கன்னிகை, மணவாட்டி புத்தி இல்லாத கன்னிகை, திரள் கூட்டம் படிச்சுக்கிறோம். 10 பேர்த்துக்கிட்டுமே தீவட்டிங்கிறது எதை குறிக்குது? பைபிள், வேதம். ஆனால் 5 பேர்த்துக்கிட்ட என்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது, பாத்திரமும் இருந்தது இல்லையா? அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் நம்ம எண்ணெய் இருக்கணும். அந்த எண்ணெய் இருந்தால் தான் அப்போ நம்முடைய விசுவாசம் அதிகமாக வர்த்திக்க பண்ணணும். அதே சமயத்தில் வர பிரச்சனைகள் எல்லாம் நம்ம தாங்கி தேவன் மேலே ரொம்ப விசுவாசம் வைக்கணும்னா நமக்கு அந்த பரிசுத்தாவி வேணும். அப்போ அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தில் பரிசுத்தாவி என்கிற எண்ணெயை பூசி வைங்க. பூசி வச்சிங்கன்னா நீங்கள் எழுந்து உங்கள் பரிசுகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் பிரபுக்களே அப்படிங்கிறார். அப்போ யாரெல்லாம் இப்படி பிரபுக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி சொல்கிறார் பாரு, மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். இந்த அகங்காரிகள் அக்கிரமம் செய்கிறவர்கள் இந்த 2 வகுப்பினரை சேர்ந்தவர்கள் தான் அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்குமா. வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். கவனிக்கிறீங்களா? இதைத்தான் பேதுரு சொல்றார், பூதங்கள் வெந்து உருகி போகும். ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் கம்ப்ளீட் எடுத்துறார். அது வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடுத்தது 2ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த சத்தியம் இந்த உலகத்துக்கு தெரியாது. ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம். அப்போ ஏற்கனவே நீதியின் சூரியன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அவருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, அரவணைப்பு, அன்பு எல்லாமே நம்ம மேல் இருக்குதான். நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்த போதிலும் சில நேரத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கு இல்லையா, அந்த பயமே அந்த சட்டைகளுக்கு கூட நம்மளை கொண்டு வரும்.
நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இன்னும் அதிகமாக பெருசாக வளர்ந்துருங்க. அந்த வளர்ந்துருங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? வெளியே புறப்பட்டு போய் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ நம்ம வீட்டுக்குள் இருக்கிறோம், இந்த வீட்டிலேருந்து என்ன பண்ணப்போ வெளியே போகணும். எந்த வீடு, எந்த கூடு பாருங்க, இதுதான் வீடு இல்லையா? இப்போ நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம் இல்லையா, நம்ம இந்த காலங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆவிக்குரிய சரீரத்தில் வெளியே போகிறதுக்கு என்ன வேலையோ அதற்குரிய வளர்ச்சி என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா நீதியின் சூரியனோட நாமளும் சூரியனாக சென்று சேர்ந்து விடலாம் என்பதுதான் இந்த சப்ஜெக்டினுடைய ஒரு சாராம்சம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.